ஓகே. கட்டுப்பாடற்ற கவிதைகள் ஒரு விமர்சன பார்வைக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் இன்று கவிஞர் வெயில் அவர்கள் இணைந்துள்ளார். கவிஞரை பத்தி அறிமுகம் தேவையில்லை, ஏற்கனவே நான் அறிமுகம் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த முறை நம்மளுடைய கவிதைகளை அவர் வாசிச்சுட்டு அதற்கான விமர்சன பார்வையை வழங்க வந்திருக்கிறார். அவரிடம் இந்த நிகழ்ச்சியை ஒப்படைப்பதற்கு முன் தமிழ் வாழ்த்து பாடிடுவோம். தமிழை வாழ்த்திடுவோம். காப்பியனை ஈன்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, கலைவளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே, தாய்ப்புலமையால் புவியில் தனிப்பெருமை கொண்டவளே, தமிழரோடு புலம் பெயர்ந்து அரணி எங்கும் வாழ்பவளே, நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் இனக்காவல் தருபவளே, பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தி இன்றும் இம்முலகில் புரட்சி வரம் வருபவளே, செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செய்யுள் வளத்தில் செம்மாந்த பழையவளே, அவ்வியலில் வேரூன்றி அறிவுயர்ந்த தற்காலம் அழகழகாய் உரைகளையும் ஆனந்த புதியவளே, கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழமனம் பொழுதிருக்கும் தமிழங்கே, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நிலதாட்சி தொடரும், நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நிலதாட்சி தொடரும் அம்மா, நிறை குறையாற்றும் மொழியே நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. சரி, நிலை பெற நீ வாழியவே என்ற கூற்றோடு தமிழை வாழ்த்திவிட்டு இந்த நிகழ்வை நான் திரு வெயில் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வணக்கம் சார். ஐயா, நீங்க மைக்க மியூட்ல வச்சிருக்கீங்க சார். அன்மியூட் இன்னும் ஆகல சார், அது அப்படிதான் இருக்கு. மற்றவர்கள் கொம்பு பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஐடி தான் வெயில் சார். ஸோ நீங்க பின் பண்ணி வச்சுக்கிறது வந்தா தாராளமா பின் பண்ணிக்கலாம். ஓகே, அன்மியூட் ஆயிருச்சுங்க சார். இப்போ கேக்குதா? கேக்குது சார். வாய்ஸ் கிளியரா இருக்கா? கொஞ்சம் டிம்மா இருக்குது சார். கொஞ்சம் அருகில் வந்தீங்கன்னா கிளியரா இருக்கும். இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல சார், இப்போ நல்லா இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. கேட்கல, சவுண்ட் சரியில்லைன்னா சொல்லுங்க, உடனே ஹெட்ஃபோன் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். நீங்க எந்த கவிதைகளை காட்டணும்னு சொல்றீங்களோ நான் அதை காட்டிடுவேன் சார், அதுக்கும் ஒன்றும் சிக்கல் இல்லை. சரி, ஓகே. எவ்வளவு பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் வந்திருப்பாங்க? இப்ப 26 பேர் உள்ள இருக்காங்க சார். சரி, ஓகே. ஸோ நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி, இந்த விமர்சன மதிப்பீட்டு உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இது ஒரு கவிதை. இந்த கவிதையை எழுதுனது யாருன்னு ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியாதுன்னா, பேர் இல்லாம தான் எனக்கு ஒவ்வொரு கவிதையும் தரப்பட்டிருக்கு. ஸோ இந்த கவிதைகளை, ஒவ்வொரு கவிதைகளையும் நான் வாசிச்சு அந்த அந்த கவிதையில் இருக்கக்கூடிய சில
பிரச்சனைகளையோ அல்லது வந்து நல்ல விஷயங்களையோ சொல்லும்போது விமர்சனங்களை வந்து தனிப்பட்ட முறையில யாரும் எடுத்துக்க வேண்டாம். இது நமக்கான ஒரு விமர்சனம் போல, நம்ம கவிதை மட்டும் தான் அப்படி இருக்கு போல அப்படி எடுத்துக்க வேண்டாம். இந்த மொத்த கவிதைகளையும் வழியாக எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி கவிதை சார்ந்த சில அபிப்பிராயங்களை நான் முன்வைக்கிறேன். இதுதான் நீங்க எடுத்துக்கணும். ஸோ தனிப்பட்ட முறையில உங்க கவிதைகளுக்கு சொல்லப்படுறத வந்து ரொம்ப ஒரு ஹர்ட் ஃபீலிங்கா அதை எடுக்காது, ஏதாவது அப்படி இருந்துச்சா. அண்ட் இன்னொன்னு வந்து அப்படி ஒண்ணு நான் தப்பா சொல்ல போறது இல்லை கவிதைகளை பற்றி. ஆனாலும் சில விமர்சனங்கிறது வந்து கற்றுக்கொள்வதற்கான ஒரு விமர்சனத்தை சொல்லும் போது நேர்மையாக சொல்லும் போது சில சொற்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஹீட்டா தோணுச்சுன்னா அப்படி நினைக்க வேண்டாம். இது வந்து வெறுமனே ஒரு கவிதை சார்ந்த மதிப்பீடு மட்டுமே. ஸோ அப்படி எடுத்துக்கங்க, பாசிட்டிவா எடுத்துக்கங்க. நான் பேசுறதுல எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட் இருந்தா கூட அதையும் நீங்க பாசிட்டிவாவே எடுத்துக்கங்க, அதான் நல்லது. ஓகே, முதல்ல நான் இதை ஆர்டர்லாம் பண்ணல, எந்த வகையிலுமே ஆர்டர் பண்ணல. பிரிண்ட் எடுத்தேன், பிரிண்ட் எடுத்த வகையிலேயே நான் அப்படியே வாசிக்கிறேன். மழை அப்படின்னு ஒரு கவிதை, யார் எழுதுனதுன்னு தெரியாது, பட் மழை அப்படின்னு ஒரு கவிதை. அண்டங்கள் அனைத்துக்கும் அன்னையா யாகி நின்று அருந்தவத்தின் வரமாக நீ புவி மீது உருண்டு நன் செய்யும் உனக்கு ஏது விலை அப்படின்னு தொடங்கப்படுகிற ஒரு கவிதை. வையகத்தின் வாழ்வுக்கே அறம் செய்யும் மழை, வான் பிளந்து தரையிறங்கும் தேனாறு, மாண்போடு மண்ணுயிர் உய்வதற்கு கிடைத்த அரும்பேறு. இப்படி அந்த கவிதை நீளுது. இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, முழு கவிதை நான் படிக்கல, எல்லா கவிதையுமே முழுசா நான் படிக்கல. பட் நீங்க ஸ்கிரீன்ல போட முடிஞ்சதுன்னா போட்டுக்கங்க பிருத்வி, அதை எல்லாரும் படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கவிதையில என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, இந்த கவிதை வந்து மாடர்ன் பொயட்ரியா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழுது. ஸோ நான் வந்து கட்டற்ற கவிதைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எந்த கவிதை வேணாலும் எழுதலாம், எந்த பொருள்ல வேணாலும் எழுதலாம், எந்த ஃபார்ம்ல வேணாலும் எழுதலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நவீன கவிதை அல்லது புதுக்கவிதை அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்குள்ளார நாம வரணும் அல்லது புதுக்கவிதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த கவிதையில் வந்து இது புதுக்கவிதையான்ற ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வி வரும்போது இதை புதுக்கவிதையாக ஆக விடாமல் தடுக்கிற விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய கட்டாயமாக செய்யப்பட்டிருக்கிற எதுகை மோனை சொற்கள் அண்ட் இயைபு சொற்கள், இப்படி ரைமிங்கா எழுதணுமா, தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சோ மழை அப்படிங்கிறத பத்தி காலம் காலமா நமக்கு வந்து கொடுக்கப்படுற ஒன்றுதான். நீங்க வந்து ஒரு திருக்குறள்ல வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வான் சிறப்பு தான் வள்ளுவர் பாடியிருப்பாரு. சோ மழைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மாற்றுக்கிறது இல்லை. மழையை வந்து வாழ்த்தலாம், பாடலாம், எல்லாம் தப்பே இல்லை. ஆனா இதெல்லாம் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பண்ணிட்டாங்க தமிழ்ல. அப்ப மழையை வேற என்ன மாதிரி சொல்றது? மழை நம்ம வாழ்க்கையோட எப்படி இருக்கு? மழைக்கு நம்ம வாழ்க்கையோட தொடர்பு என்ன? மழையில நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்ன? அல்லது மழையினுடைய அறிவியல் என்ன? இப்படி ஏதாவது ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிக்க வேண்டிய காலகட்டம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து சின்ன சின்ன ஊரல் மின்ன ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா கூட ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். நான் எதிர்பார்க்கிறப்ப நீ வரமாட்டேன், நான் கஷ்டப்படுறப்பதான் நீ வருவ, நீ பொழிகிற தேதியை யார் அறிவாங்க, எப்படிலாம் இருக்கும். ஒரு எளிமையான வகையில இந்த பாடல் இருக்கும், சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும். சோ ஒரு சினிமா பாடல்ல பயன்படுத்தப்படுகிற ஓமைகளை தாண்டி அல்ல செய்திகளை தாண்டி ஒரு புதுக்கவிதையில ஒரு கவிஞர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறது சவால். அப்போ இதுவரைக்கும் மழையை பற்றி எழுதப்பட்ட கவிதைகளை தாண்டி நம்ம எழுதணும். அதுதான் இப்ப ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் நாம 2023 எழுத வர்றோம் அப்படிங்கிறப்போ 2023 வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் செஞ்சதை நம்ம செய்யக்கூடாது. இதுதான் முதல் ரூலே. சோ அவங்க செஞ்சதுல இருந்து வித்தியாசமாக அல்லது அதையும் தாண்டிய ஒரு விஷயம் நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம எழுத வர்றதுனுடைய காரணம், நம்ம எழுத வர்றதுனுடைய பர்பஸ் இருக்கு. சோ அந்த வகையில இந்த பொயட்ரி வந்து ஓகே, இதை வந்து தப்பு சொல்ல மாட்டேன், எழுதப்பட்டிருக்கு, மரபு கவிதையாக எழுதப்பட்டிருக்கு, மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் நடுவுல நின்று எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த கவிதை இந்த மழையை பற்றிய பார்வையை புதிதாக மாற்றி வேறொரு வகையில் இதை எழுதிய கவிஞர் எழுத ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா மழையை பற்றி ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் சொல்லப்பட்டுருச்சு, கவிதைகள் வடிக்கப்பட்டுருச்சு, கதைகள் எழுதப்பட்டுருச்சு, சினிமா பாடல்கள் வந்துருச்சு.
அதனால ஆஹ் இந்த கவிஞருக்கு என்னுடைய கருத்து என்பது வந்து மழையை பற்றிய வித்தியாசமான கோணங்களை யோசிங்க, மழையை புதுமையாக எழுத முயற்சி பண்ணுங்கிறது தான். இன்னொன்னு, எதுகை மோனையோட போராடாதீங்க, அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா எதுகை முனையை சரியாக எழுதுவதன் வாயிலாக, இலக்கணத்தை சரியாக எழுதுவதன் வாயிலாக உங்களுக்கு மொழி பயிற்சி மட்டும்தான் கிடைக்கும், சொற்கள் மட்டும்தான் கிடைக்கும், கற்பனை கிடைக்காது. புதிய கருத்துக்களை நோக்கி, புதிய சிந்தனைகளை நோக்கி நீங்க போக முடியாது. அதனால மொழியோடையே போராடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மொழி ஒரு டூல், அதை ரொம்ப வழிபட வேண்டாம், அதை ரொம்ப போற்ற வேண்டாம். அதை ஒரு டூல் மாதிரி முதல்ல நம்ம யூஸ் பண்ண பழகணும். மொழி அரசியலா ஒரு அதிகாரம் கொண்டது. அதனால அந்த மொழியை நம்ம காப்பாற்றணுமா? ஆமா காப்பாற்றணும். அந்த மொழிக்கு ஒரு பெருமை இருக்கான்னு கேட்டா ஆமா பெருமை இருக்கு. சரி, மற்ற மொழியெல்லாம் ஒரு அரசியல் பிரயோஜனத்தோட இருக்கு, நம்ம மொழி பிரயோஜனத்தோட இல்லையே, நம்ம மொழியை வழிபட்டு நம்ம ஒரு தெய்வத்துக்கு நிகராக வைக்க வேண்டாமான்னு கேட்டா ஆமா வைக்கணும். எல்லாம் கரெக்ட். ஒரு உழவன் ஏரை தொடணும், அறிவாளை தொடணும், இதெல்லாம் வணங்கணும் எப்ப? பொங்கல் அன்னைக்கு. மற்ற நாள்லாம் அதை வச்சு அறுக்கணும், உழணும், வேலை செய்யணும் அதை வச்சு. ஸோ ஒரு டூலுங்கிறது முதல்ல உழைப்பதற்கான, அது ஏதோ ஒரு நாளில் வழிபட்டி புரியுது, தேவைப்படும் போது வழிபடணும். மற்ற நாட்கள்ல அது வந்து தொழிற்கருவியா பயன்படுத்தணும். மொழியும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலான நேரங்களில் மொழியை கருவியா பயன்படுத்தணும். தொழ வேண்டிய நேரத்துல அதை தொழுதுக்கலாம். அதனால எதுகை முனைகளோட ரொம்ப போராட வேண்டாம். இலக்கணம் கத்துக்கோங்க வேண்டாம்னு சொல்ல, செய்யுள் கத்துக்கோங்க, பா வகைகளை கத்துக்கோங்க, அணி நடை எல்லாம் கத்துக்கோங்க வேண்டாம்னு சொல்ல. ஆனால் அது ஒரு கட்டு, அந்த கட்டுக்குள்ள ரொம்ப சிக்கிட்டு நிக்க வேணாம். ஃப்ரீயா அவங்களை சுதந்திரமா போங்க, மொழியில சுதந்திரமா நடந்து போங்கன்னு சொன்னா இல்ல சார் எங்களை கட்டி போட்டுருங்க, கையில கட்டிருங்க, கட்டினா ரொம்ப நாளா கட்டி கட்டி நான் போட்டதுனால இப்ப எனக்கு கையை ரெண்டே எடுத்து நடக்க முடியல, காலை ரெண்டே எடுத்து நடக்க முடியல, கட்டி போடுங்க நான் நடந்துக்கிறேங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அதனால இது இந்த கவிதைக்கு எழுதுறவருக்கு மட்டுமான கருத்து இல்ல, எதுகை முனையோட தொடர்ந்து எழுத போராடிட்டு இருக்கிற எல்லாருக்குமான என்னுடைய கருத்து. ஓகேவா? சரி, அடுத்த கவிதைக்கு போலாம். வேண்டுகிறேன் அப்படின்னு ஒரு கவிதை. பொன் வேண்டாம் பொருளும் வேண்டாம், பாரது போற்றும் புகழும் வேண்டாம், வேண்டுவது கேளீர் என்றும் ஒன்றே, வேற்றுமையற்ற உலகம் அதுவே அப்படின்னு தொடங்கி போகுது. இதுவும் செய்யுள் வடிவிலான ஒரு மரபு கவிதையாகவே தொடங்குது. இன்னும் சொல்ல போனா வள்ளலாருடைய பாடல்களை போல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும், அந்த மாதிரி வேண்டும் வேண்டாமை குறித்த ஒரு பாடல் போலவே எழுதப்பட்டிருக்கிறது. தப்பு சொல்ல மாட்டேன், நல்லா எழுதியிருக்காங்க. மண் வேண்டாம் மாடமும் வேண்டாம், மலைக்கச் செய்யும் மணிமுடி வேண்டாம், வேண்டுவது கேளீர் என்றும் ஒன்றே, வேம்பது அற்ற குலத்தோர் அதுவே இருக்கு. வேம்பதுங்கிற என்ன பொருள் எழுதியிருக்காங்க எனக்கு தெரியல. பட் அது சொல்லாக்கம், புதிய சொற்கள், அதாவது தமிழுடைய ரொம்ப ஆழமான நல்ல சொற்களை பயன்படுத்தின விதம், இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா எழுதியிருக்காங்க. ரொம்ப நைஸ். ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கான ஒரு நல்ல வழிபாட்டு பாடலாக இது இருக்கு. ஆனா புதுக்கவிதையான்னு கேட்டா இல்ல, கொஸ்டின் மார்க் தான். பழமையான ஒரு பழமை பாடலுடைய தொடர்ச்சியா தான் இருக்கு. ஆனா நேர்த்தியா எந்த குழப்பமும் இல்லாம எழுதப்பட்ட ஒரு பாடல் இது. அந்த வகையில இந்த பாடலை பாராட்டலாம். இவங்களுக்கும் நான் சொல்றதுதான், மொழியினுடைய சவுண்ட், எதுகை மோனை, மரபு பயிற்சியிலிருந்து கண்டிப்பா அந்த பயிற்சி இருக்கட்டும், ஆனா புதுக்கவிதை எழுதும்போது அதை வந்து விலகி வாங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது மௌனம் அப்படின்னு ஒரு கவிதை. மௌனம். வார்த்தைகள் இல்லா மொழியது, வாளாய் அறுக்கும் கருவியது, பார்வையின் சீற்றத்தில் கலந்தது, பாறையே உடைக்கும் கொடியது. இப்படியே அந்த கவிதை நீண்டுட்டே போகுது. இந்த கவிதை எல்லா கவிதையுமே ஒரு நெகட்டிவா சொல்றாரு, எல்லா கவிதையுமே ஒரு கருத்து தான் சொல்றாரு, இந்த கவிதையை பாராட்டவே மாட்டேன்றாருன்னு யோசிக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கவிதைகள் ஒரு நாளைக்கு, எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ஒரு நாளைக்கு எழுதப்படுகிற கவிதையினுடைய எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட 10,000 20,000 கவிதைகள் இருக்கு. தமிழ்நாடு, ஈழம், மலேசியா, சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கா, ஆப்பிரிக்க நாடுகள், அரபு நாடுகள், இதெல்லாம் கணக்குல வச்சா நீங்க சோசியல் மீடியால ஒரு நாளைக்கு தமிழர்கள் எழுதுற கவிதை, ஒரு நாளைக்கு ஒரு கவிதை எவ்வளவு பேர் எழுதுறாங்கன்னு பார்த்தா 10,000 20,000 கவிதைகள் உற்பத்தி ஆகுது. ஆக இது வந்து திருப்பூர்ல பனியன் கம்பெனில பனியன்கள் உற்பத்தி ஆகிறத விட அதிகமான முறையில இந்த கவிதைகள் உற்பத்தி ஆகுது. சோ இதுக்குள்ள ஒரு கவிதை தனித்து தெரியணும் அப்படின்னா, ஒரு கவிஞன் தனித்து தெரியணும்னா அவனுக்கு தனித்துவம் வேணும். ஒரு கவிதாயணிக்கு தனித்துவம் வேணும். அவங்க சொல்ற பாடல் தனியா இருக்கணும், கருத்து தனியா இருக்கணும், சிந்தனை ஒரு புதுமையா இருக்கணும். இல்லைன்னா அவங்க நூற்றோட ஒன்னா கலந்துருவாங்க. அதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கவிதையும்
மௌனம் என்றால் என்ன, மௌனத்தை டிஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுது. மரணம் எப்படிப்பட்ட, மௌனம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பண்ணுது. பட் நான் என்ன சொல்றேன், நீங்க மௌனம்னா என்னன்னு விளக்க முற்படுறீங்க. அதுதான் சிக்கல் நினைக்கிறேன். எந்த டைட்டில் எடுத்துக்கிட்டாலும் அந்த டைட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு கவிஞர் அதை விளக்க முயற்சி பண்றாங்க. கவிஞனுடைய வேலை என்பது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்பை விளக்குவதல்ல, அந்த தலைப்பு தொடர்பான ஒரு அனுபவத்தை சொல்வது, அந்த தலைப்பு தொடர்பான ஒரு காட்சியை சொல்வது, அந்த தலைப்பு தொடர்பான ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தை, ஒரு உணர்ச்சியை சொல்வது. ஒரு ஒரு வாசிக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற ஒண்ணுதான் ஒரு படைப்பாளி செய்யணுமே தவிர விளக்குவதல்ல. விளக்குவது அறிவாளிகளின் வேலை, அது தத்துவார்த்த மனிதர்களுடைய வேலை. மௌனம்னா என்னங்கிறத ஒரு ஞானி பேசுவாரு, ஒரு ஆன்மீகவாதி பேசுவாரு, அதை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கு, சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க. பட் ஒரு கவிஞர் என்பவன் மௌனத்தை வாழ்க்கையில இருந்து எடுத்து வைக்க, மௌனம்னா என்னன்னு ஒரு ஒரு சம்பவத்தையோ ஒரு கதையவோ ஒரு காட்சியவோ சொல்லி மௌனத்தை இன்டைரக்டா எனக்கு சொல்லணும். நான் அந்த மௌனத்தை ஃபீல் பண்ணணும். ஒரு காதல் காட்சி சினிமாவில் எடுக்கும்போது காதல் காதல்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது, அது காதலாகாது. ரெண்டு பேர் காதலிக்கிறத பார்த்து நமக்கு காதல் ஃபீல் வரணும். சோ ஸ்கிரீன்ல காதல் வரணும், நான் ஃபீல் பண்ணணும். ஸ்கிரீன்ல வந்துட்டு நாங்க காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால காதல் வராது. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. சோ ஒரு கவிதை என்பது இன்டைரக்டான விஷயங்களை உங்களுடைய உங்களுடைய உங்க கவிதை சாராம்சமாக வாசிப்ப ஒரு மனதுல ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியை உண்டாக்கணுமே தவிர நானே அதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. இது இந்த கவிதைக்கு மட்டும் சொல்லல, பெரும்பாலான கவிதைகளுடைய தலைப்பு எடுத்துட்டு அந்த தலைப்புல எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தலைப்பை டிஸ்கிரைப் பண்ண, எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ அதை தவிர்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு மௌனம் தொடர்பான ஒரு அனுபவத்தை, ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை, இந்த மௌனம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கு, நீங்க யார்கிட்டயாவது மௌனமா இருந்திருக்கீங்களா, உங்ககிட்ட யார் மௌனமா இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அப்படி ஒரு சம்பவத்துல இருந்து இந்த கவிதையை தொடங்கினா இந்த கவிதை இன்னும் பெட்டர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். சோ இத தொடர்ச்சியா முயலுங்கன்னு சொல்லுவேன் இந்த கவிதை எழுதினவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு மழைன்னு ஒரு கவிதை, குட்டி கவிதை. யாரோ ஒருவரின் இயக்கத்திற்கு ஆறுதலாய், வலிக்கு மருந்தாய், கவிதைகளுக்கு வரிகளாய், கற்பனைக்கு பொருளாய், நினைவுகளுக்கு சாட்சியாய், பரோபகாரமாக பொழிகின்றவள் அப்படின்னு சொல்லி முடியுது. ஆக்சுவலி இந்த கவிதை இப்பதான் ஆரம்பிக்குது, ஆனா அந்த கவிதை முடிஞ்சிருச்சு. சோ ஒரு 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 பெரிய ஒரு ஹைக்கூ கவிதை மாதிரி அல்லது சின்ன புது கவிதை மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா பத்தாது. மழைனா என்னன்னு அல்லது மழையை பற்றிய ஒரு அனுபவத்தை தொடங்குற இடத்துலயே முடிஞ்சிடுறதா அந்த கவிதை. அதனால அந்த கவிதை இன்னும் கொஞ்சம் தொடங்கி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்ன் ஆயிருக்கணும். பட் அது பண்ணல எதுவுமே. சோ இந்த தொடர்ச்சியா இந்த கவிதைகளை இந்த டைட்டில்ல எழுதியிருக்கிறது அப்படியே தொடர்ந்து எழுதுங்கன்னு சொல்லுவேன் உங்களுக்கு. மனிதம் அப்படின்னு ஒரு கவிதை, மனிதம். இந்த கவிதையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும். வந்திருக்கிற பெரும்பான்மையான கவிதைகள்ல எழுத்து பிழைகள் ஏராளமா இருக்கு. சோ எழுத்து பிழைகளை ரொம்ப கவனமா கையாளுங்க. சில கவிதைகள் என்னவா இருக்கு அப்படின்னா அர்த்தமே மாறிடக்கூடிய அளவுல பிழைகள் இருக்கு. இப்ப உதாரணமா பாருங்க, இந்த கவிதையில அணுவின் வழி உலகுன்னு இருக்கு. அணு என்பதற்கு 3 சொல்லி நூறு வரும், ஆனா இது அணு ஒரு பெண்ணோட பெயரு. சோ இது என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒரு அணுன்னு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு எந்த வழியெல்லாம் போகுதோ அந்த வழிதான் உலகு போகுதுன்னு ஒரு பொருள் படுது இந்த கவிதை. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சோ எழுத்து பிழைகள் கவிதையவே தலைகளாகி ஆக்கிறது. சோ அந்த வகையில எழுத்து பிழைகளோட கூடுதலா கொஞ்சம் பாருங்க. பட் நல்லா இருக்கு. இது சவுண்ட் அணுவின் வழி உலகு, உலகின் வழி இயற்கை, இயற்கையின் வழி காற்று, காற்றின் வழி அசைவு, அந்த லிங்க் பிடிச்சி போற அந்த தன்மை நல்லா இருக்கு. பட் எழுத்து பிழைகளை பார்க்கணும். பட் நல்லா இருக்கு, நல்ல ட்ரை. சோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். முதல் காதல் என் உயிர் உருக்கி அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு ஃபர்ஸ்ட் லவ் பத்தியான ஒரு கவிதை. இந்த விஜய் படத்துல, லியோ படத்துல பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பெயினை பத்தி பேசக்கூடிய ஒரு கவிதை இது. நல்லா இருக்கு, நல்லா வாசிச்ச நல்லா இருக்கு. முதல் காதல் என்றும் மின்னலாய் என் இதய சுவடுகளில், காதல் மின்னல் பார்க்க அழகு, தொட்ட பின் ஷாக் அடித்து இறந்த பின்புதான் தெரிந்தது இதய மரணமும் அழகு. இப்படி அந்த கவிதை ரொம்ப நீளமா அழகா போயிருக்கு.
பசுத்தோல் போர்த்திய துரோகம் என்று அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது ரொம்ப நல்லா, அந்த காய்கறி ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹ் ரொம்ப நீளமான ஒரு கவிதை இது. ஒரு காதல் தோல்வியை வாழ்த்துகிற ஒரு கவிதை இது. இந்த கவிதை கொஞ்சம் புது கவிதைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கவிதையா இருந்தது. ஸோ இந்த கவிதையை வந்து நான் இந்த வந்த கவிதைகள்ல குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு கவிதையா அதை நான் வந்து சொல்லுவேன். கொஞ்சம் அந்த எதுகை முறையெல்லாம் பார்க்காம கொஞ்சம் புதுக்கவிதை நோக்கி வந்த ஒரு கவிதையை அதை பார்க்க முடியும். ஆனால் இதுல இருக்கிற சிக்கல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கவிதை ஒரு ஆடியன்ஸ் பேசுற மாதிரி இருக்கு. என்ன நடந்ததுங்கிறது ஒரு ஆடியன்ஸ் சொல்லுது. ஆனா இது அந்த பெண்ணிட்ட சொன்னாலோ இந்த கவிதை வேற மாதிரி இருக்கும். நீ எனக்கு என்ன பண்ண, நான் உனக்கு என்ன பண்ணேன், இந்த காதல் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கறத அந்த பொண்ணுகிட்ட சொல்ற மாதிரி இருந்தா அந்த கவிதையுடைய தன்மையே, டோனே வேற மாதிரி இருக்கும். ஆனா இது ஆடியன்ஸை பார்த்து பேசுது. எப்பவுமே கவிஞர்கள் பெரும்பாலும் இந்த புதுக்கவிதை எழுதுகிற வரக்கூடிய கவிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆடியன்ஸை பார்த்து நேரா நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க கேமரா முன்னாடி. அப்படி இல்லை. நீங்க ஒரு நபர்கிட்ட பேசுங்க, ஒரு செடிகிட்ட பேசுங்க, ஒரு நட்சத்திரத்துக்கு பேசுங்க, ஒரு சூரியன்கிட்ட பேசுங்க, ஒரு நிலாட்ட பேசுங்க, ஏன் உங்ககிட்ட கூட பேசுங்க. அந்த வெர்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஒரு உரையாடல் தன்மை, சொல்ற விதம் மாறிடும். இதுல முழுக்க முழுக்க வந்து அந்த பழைய காதல் தோல்வி வழி வந்து நல்லா சொல்லப்பட்டிருக்கு. பட் நான் சொன்ன மாதிரி இதை ஒரு காதலிட்டு சொல்ற மாதிரியான ஒரு ஃபார்மா மாத்திருந்தா இன்னும் இந்த கவிதை நல்லா இருந்திருக்கும். தொடர்ந்து எழுதுங்க, நல்லா வரும். அண்ட் அடுத்த கவிதை மௌனத்தை தின்னும் சமூகம். இந்த கவிதை ஒரு ரொம்ப அப்டிராக்டா இருக்கு. அதாவது என்னன்னா, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து கிளியரா புரியல. எல்லாவற்றையும் மீறி ஒரே ஒரு ஆசை மேலோங்கி அழுக்கடைய செய்தது. நீங்கள் கட்டி உலாவும் சாக்கடை, நீங்கள் கட்டி உலாவும் சாக்கடை வேறுபாடு, கருப்பும் வெள்ளையும் பல்லெடுக்கில் சிக்கிய மாமிச தத்தளிப்பாய் பதற்றத்தை, அருவருப்பை, தவிர்ப்பை இன்னும் கொஞ்சம் என இந்த சமூகத்தின் மேலே திணித்துக் கொண்டிருக்கிறது. சரி, அவங்க ஏதோ சொல்ல வராங்க, நல்லா ஒரு அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு. பட் கவிதைக்குள்ளர அந்த கிளாரிட்டி வரல. சோ நான் எப்பவுமே சொல்லுவேன், கவிதைக்குள்ளர இடம், பொருள், ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இடம்னா இடம், பொருள்னா பொருள், ஏவல்னா டைம். சோ இடம், பொருள், நேரம் என்பது வந்து ஒரு கவிதைக்குள்ள ரொம்ப முக்கியம். இந்த கவிதைக்குள்ள யார் பேசுறா, யாரை நோக்கி பேசுறா, என்ன பேசுறாங்க, எந்த நிலம், எந்த காலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து இந்த கவிதையில மிஸ் ஆகுறதுனால ஒரு தெளிவின்மையோடு இருக்கு. ஸோ அவங்க மறுபடியும் ட்ரை பண்ணலாம். பட் மௌனத்தை தின்னும் சமூகம்ங்கிறது நல்லா இருக்கு. அந்த ஒரு ஒரு வகையா புரியுது என்ன அப்படின்னா, இந்த இந்த சமூகம் வந்து எதுக்குமே குரல் கொடுக்காம ஊமையா மௌனத்தை தின்னுக்கிட்டு இருக்கு. இது பேசவே இல்லை, சமூகம் பேச வேண்டிய நேரத்துல பேசலங்கிற மாதிரியான ஒரு மீனிங் தரக்கூடிய அழகான தலைப்பு இது கொண்டு இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற கவிதையோட பாடி வந்து இன்னும் தெளிவின்மையோட இருக்குன்னு பார்த்தேன். ஸோ நல்லா பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம். பணம் அப்படின்னு ஒரு கவிதை. பணம் பத்தும் செய்யும், பாதாளம் வரை பாயும் அப்படின்னு ஆரம்பிக்கும் கவிதை. பதுக்கி வைக்கத்தோடு பாதுகாப்பை பறித்துவிடும். சோ இதுவும் நான் என்ன சொல்லுவேன்னா, பணம் பத்தும் செய்யுங்கிறது பழமொழி, ரொம்ப பழைய பழமொழி இல்லையா. பாதாளம் வரை பாயுங்கிறதும் பழைய பழமொழி தான். சோ பணம்ங்கிறத மறுபடியும் நம்ம என்ன சொல்றோம், விளக்க முற்படுறோம். பணம் என்ன செய்யுது, பணம் எப்படிப்பட்டது, பணம் ஒரு மனிதனுக்குள்ள என்ன உருவாக்குது, இதே நம்ம நோக்கி போறோம். உங்க லைஃப்ல பணம் என்னவா இருக்கு, என் லைஃப்ல பணம் என்னவா இருக்கு, பணம் என்ன செய்யுதுங்கிறத எக்ஸ்பீரியன்ஸவே நம்ம பேச மாட்டோங்கிறது தான் விஷயமா இருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்த உடனே நம்ம கருத்தை நோக்கி போறோம், அதை பத்தி ஒரு கருத்து சொல்றோம். கவிதை என்பது ஒன்றை பற்றிய கருத்து சொல்வது அல்ல. கவிதை என்பது ஒன்றை பற்றிய, ஒன்றில் இருக்கக்கூடிய, ஒன்றோடு தொடர்புடைய எக்ஸ்பீரியன்ஸை பேசுறது. சோ கருத்துல இருந்து முதல்ல வெளியே வாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க பணம் பற்றி பேசினா காசே தான் கடவுளப்பான்னு ஒரு பாட்டு இருக்கு. அதே போல கையில வாங்கின கையில போடல, காசு போன இடம் தெரியல ஒரு பாட்டு இருக்கு. இதெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. காசை பத்தி, காசு என்ன பண்ணும், ஏது பண்ணும், காசு எப்படிப்பட்டது, இதை பத்தி நிறைய திரைப்பட பாடல்களே இருக்கு. அதனால என்ன கேட்டா வந்து நிறைய திரைப்பட பாடல்கள் கேளுங்கன்னு சொல்லுவேன் நான். டிஎம்எஸ் உடைய பாடல்களை, இளையராஜாவுடைய பாடல்களை நிறைய கேளுங்க. ஏன்னா அதுல இருக்கிற லிரிக்ஸ் வந்து நாம உண்மையிலே எந்த புத்தகமே படிக்க முடியாத அளவுக்கு நல்ல லிரிக்ஸ் எல்லாம் வந்து அதுல இருக்கு. நல்ல வெக்காபுலரி வந்து உங்களுக்கு வரும். ஸோ சினிமா பாடல்கள் அதிகமா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பணம்ங்கிற இந்த கவிதையை பொறுத்தவரைக்கும் என்னன்னா,
நிறைய சொற்கள் இருக்கு. பச்சிளம் குழந்தையையும் கழுத்தறுக்கும், பத்தினியையும் படிதாண்ட வைக்கும், இருந்தும் இறங்கா மகுடம் சூடி என்றும் இறங்கிய மாகி கிடக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. உண்மைதான், இந்த கவிதையில இருக்க எல்லாமே உண்மைதான், இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா கவிதை கருத்தாக இருக்கு, கவிதை கவிதையாக எழுதுனதே பார்வை. அதனால பணம் தொடர்பான எக்ஸ்பீரியன்ஸை வந்து கவிதையாக்குங்க. எப்படி சார் எக்ஸ்பீரியன்ஸை கவிதையாக்குறது? உங்க லைஃப்ல பணம் என்ன செஞ்சது, பணம் எவ்வளவு மஸ்டா இருக்கு, அல்லது பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க என்னவா இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி பேசுங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது மிஸ் ஆகுது இந்த கவிதையில. சோ அடுத்த கவிதை பழைய மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு போயம். நாம எதெல்லாம் வந்து இழந்துட்டோம், இப்போ வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம எந்த இடத்துல நிக்கிறோங்கிறத பத்தி பேசக்கூடிய ஒரு கவிதை. எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியாங்கிற மாதிரி ஒரு சொல்ற கவிதை. ஆஹ் புள்ளிலும் முள்ளிலும் ஓடி மகிழ்ந்தோம், ஆற்றிலும் ஓடையிலும் நீந்தி மகிழ்ந்தோம், மழையிலும் வெயிலிலும் நனைந்து மகிழ்ந்தோம், காட்டிலும் மேட்டிலும் சுற்றி மகிழ்ந்தோம், எல்லாம் இழந்துவிட்டு ஷாப்பிங் மாலில் தேடிக் கொண்டிருக்கிறோம் போலியான இன்பத்தை அப்படின்னு. நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா இது ஒரு கவிதையினுடைய தொடக்கம் தான். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, இந்த பாட்டோட வேற ஒரு வெர்ஷன் மாதிரி இருக்கு. சோ ஷாப்பிங் எல்லாத்தையும் இழந்துட்டு ஷாப்பிங் மால் வந்து நிக்கிறமேங்கிறது ஒரு நல்ல பார்வை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இங்கதான் போயட்ரி ஸ்டார்ட் ஆகுது. சோ எதையெல்லாம் இழந்துட்டு ஷாப்பிங் மால்ல எதுக்கு பதிலா எதை தேடுறோங்கிறது இருக்குல்ல. ஒரு மலருக்கு பதிலா வாசனை திரவியம் வாங்குறோம், அல்லது இதுக்கு பதிலா அதை வாங்குறோம், அல்லது இந்த எக்ஸ்பீரியன்ஸா தேடுறோம்னு ஒரு கம்பேரிட்டிவாவது எதையெல்லாம் இழந்துட்டு எதை எதுல தேடிக்கிட்டு இருக்கோங்கிறதையாவது சொல்லியிருக்கலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த கவிதை இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது, பட் அதுக்குள்ள நின்றுது இந்த கவிதை. ஸோ அதான் என்னோட கவிதை பிரச்சனை. பட் நல்ல ட்ரை. ஸோ தொடர்ச்சியா அவங்க எழுதணும்னு கேட்டுக்கிறேன். பேரன்பின் விதி அவள் அப்படின்னு ஒரு கவிதை. நீங்க ஸ்கிரீன் பண்ணாலும் யாரும் வாசிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு சின்ன பொடி எழுத்தா இருக்கும், ஏன்னா அது பெரிய கவிதை. ஸோ இந்த 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 முறை வந்த பஞ்ச் ஆஃப் கவிதை பட்டியல்கள்ல இந்த கவிதையை நான் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லுவேன். இந்த கவிதை எழுதினவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா இன்னும் நல்ல கவிதைகளை அவங்களால எழுத முடியும். ஒரு ஒரு ப்ராமிசிங் போயட்டா வர முடியும்னு நான் நம்புறேன். அது எதை வச்சு நம்புறேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் வேலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு தாய்மை அடைகிற டைம், ஒரு குழந்தையின் தாயும் பிறக்கிற கணம் எப்படிப்பட்டது, அந்த அந்த மொத்த ஏரியாவையும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை எல்லாரும் கொஞ்சுறாங்க, அந்த பிஞ்சு விரல்கள், அந்த தாய் வந்து படுத்துக்கிட்டே அந்த குழந்தைய பாக்குறா, எல்லாரும் கொஞ்சம் முடிச்சு அந்த குழந்தை அவங்ககிட்ட வந்து சேர்ந்து பால் குடிச்சு அப்படி அந்த குழந்தைக்கும் தாய்க்குமான உறவு ஸ்டார்ட் ஆகுற ஒரு தாயும் சேயும் ஒன்றாக பிறக்கிற ஒரு தருணத்தை இந்த கவிதையா மாத்திருக்காங்க. இந்த கவிதையும் வந்து ஒரு நிறைய சொற்களோட நீண்ட கவிதையாக வந்திருந்தாலும் கூட இந்த கவிதைக்குள்ள ஒரு ஒரு உண்மையும், இந்த கவிதைக்குள்ள ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு நேர்த்தியும் இருக்கு. எந்த குழப்பமும் இல்லை. எதை பத்தி சொல்றோங்கிறது எந்த குழப்பமும் இல்லை. இதைத்தான் சொல்ல போறேன், இப்படித்தான் சொல்ல போறேன், இவ்வளவு சொல்ல போறேங்கிற அந்த ஒரு தெளிவு இருக்கிறதுனால இந்த கவிதை அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாமே எல்லாமே அந்த இடத்துல காம்பேக்டா இருக்குங்கிறது இந்த கவிதையோட ஒரு சிறப்பம்சம் நினைக்கிறேன். சோ இவங்க இந்த கவிதை எழுதினவங்க இன்னும் கொஞ்சம் நுட்பமா நவீன கவிதைகளை வாசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸவே, இந்த பொயட்ரியவே கூட ஒரு மாடர்ன் பொயட்ரியா இன்னும் சுருக்கமா கச்சிதமா எவ்வளவு அழகா சொல்ல முடியுங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ இந்த கவிதை எழுதினவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பேரன்பின் விதி அவள். நன்றி. ஓகே, அடுத்தது பெயரிட்டவள் அப்படின்னு ஒரு கவிதை. இந்த கவிதையை வந்து என்ன தோணுச்சுன்னா, ஒரு புது கவிதையை நோக்கி இவங்க வந்துருவாங்க, ஓகே இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி இருந்தா, இன்னும் கொஞ்சம் வாசிப்பு இருந்தா புது கவிதையை நோக்கி வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுன ஒரு கவிதை. ஒரு 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 எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வரக்கூடிய ஒரு பறவை, பசித்த வயிற்றோடு வரக்கூடிய ஒரு பூனைக்குட்டி, ஒரு பெயரிடப்படாத நாய்க்குட்டி, ஒரு இப்படி அந்த விலங்குகளை சொல்லி கடைசியா ஒரு நாய்க்குட்டி வந்து ஒரு சிறுமியை சந்திக்குது. அந்த சிறுமி வந்து அவளுக்கு பப்பின்னு பேர் வைக்கிறா, முத்தம் கொடுக்குறா. அவளுக்கே வந்து பேர் இல்லாத ஒரு ஒரு பிரஜையா ஒரு நாட்டுல இருக்கும்போது அந்த குட்டிக்கு பேர் கிடைச்சிருக்கு. அதாவது வேறு நிலத்துல உரிமைகள் இல்லாம, அங்கீகாரம் இல்லாம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய வழிய ஒரு நாய்க்குட்டி மூலமா, பறவை குஞ்சின் பூனைக்குட்டின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு விஷுவல் பண்ணி அந்த வழியை வந்து அவங்க கடத்திருக்காங்க.
இந்த கவிதை முழு முற்றான நேர்த்தியான ஒரு மாடர்ன் கவிதையா புது கவிதையா வந்துருச்சான்னு கேட்டா இல்ல. ஆனா அதை நோக்கி இது நகருது, நம்ம நம்பிக்கையோட நகருது. அதை நோக்கி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நகர்றதா எனக்கு தோணும். அதனால இந்த கவிதையை எழுதினவங்களும் கொஞ்சம் பயிற்சியும் வாசிப்பும் இருந்தா அடுத்த கட்டத்தை நகருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு தோணுது. ஸோ இவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து எழுதுங்க. ஏன் இதை நான் பாராட்டுறேன்னா, இந்த கவிதை வெளியே பார்க்குது, விலங்குகளோட, மரங்களோட, பூச்சிகளோட அது பேசுது, அவங்களுடைய வழியை புரியுது, இது எக்ஸ்பீரியன்ஸை பேசுது. ஸோ அதனால அந்த கவிதை கவிதை நோக்கி போகுதுன்னு சொல்றேன். கருத்து சொல்ல விரும்பல, கருத்து கொஞ்சமா இருக்கு, அது போதும், அவ்வளவு போதும். கவிதைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை. ஸோ அதனால அந்த கவிதையை நான் ஓகே நல்லா இருக்கு, நம்பிக்கையா இருக்குன்னு சொல்றேன். வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த கவிதை நட்பு. இதுவும் அதேதான். எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம், காலக்கட்டாயத்தில் ஒன்றாய் இணைந்தோம், தொப்புள் கொடி உறவில்லை உனக்கும் எனக்கும், அதையும் தாண்டி புனிதமான உறவானோம், என் துன்பம் உன் துன்பம் என்றானோம், நம் துன்பம் என்றே கலைத்தோம். இப்படி இந்த கவிதை போதும். கிட்டத்தட்ட எப்படின்னா, அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே, அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, தப்பா சொல்ல, நல்லா இருக்கு. கடைசி அவர் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், இன்னிசை மழை பொழியும் யாழ், நீடூழி என்றென்றும் என்னுடன் நீ வாழ், நம் நட்பிற்கு என்றுமே இல்லை பாழ். அப்படிலாம் அந்த ரைமிங் போகுது. நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல. பட் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் எழுதிட்டு அடுத்து இந்த தாளுக்கு அப்புறம் என்ன வரும்? யாழ், தாழ், வாழ், பால், சீல் அப்படின்னு ஒரு 10 சொற்களை தேடி அந்த சொற்களை வச்சுக்கிட்டு முன்னாடி சொல் அமைச்சு திரும்ப இந்த சொல் வந்துருச்சு, இன்னொரு பிடிக்கணுமே அப்படின்னு இன்னொரு சொல் பிடிச்சு அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை பிடிச்சுன்னு தேடுற அந்த எதுகை மூனை அவஸ்தைகள் வேண்டாம். அதான் சொல்ல வரேன். மறுபடியும் நட்பை பத்தி பேசுங்க, நட்பு எவ்வளவு அழகா இருக்குன்னு பேசுங்க. ஒரு நண்பன் உங்களுடைய வாழ்க்கையில என்னவா இருக்காங்க, ஒரு நண்பி எப்படி இருக்கா உங்க வாழ்க்கையிலன்னு பேசுங்க. ஒரு மாலை நேரத்துல உங்க நட்பு எப்படி தேவைப்படுதுன்னு பேசுங்க. ஒரு காஃபி குடிக்கும் போது உங்களுக்கு ஒரு நட்பு எப்படி ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க. எந்த ஒரு காஃபி குடிக்கும் போதும் உங்களுக்கு ஞாபகம் வருது, காஃபி என்பது உன் ஞாபகத்தோட தொடர்புடையதா இருக்கிறது அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. அப்படி இல்லாம நட்புனா எப்படி அப்படிங்கிறது அந்த பழைய ஃபார்மெட்லயே என் துன்பத்திலேயே எடுத்துக்கிட்ட அந்த ஒன்னா மட்டும் தானே உசுரக்கூடத்தானே அப்படிங்கிற அந்த பாட்டு ஸ்டைல்ல ஒரு ரொம்ப ஒரு பழைய ஃபார்மெட்டா போக வேண்டாம். என்னுடைய ஒவ்வொரு ஒரு ஒரு கௌதம் வாசுதேவன் படம் மாதிரி ஒரு ஒரு மாடர்னா ஏன் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. பேரரசு படம் மாதிரி நீ எந்த ஊரு நான் எந்த ஊருங்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஸ்டைலிஷா, கொஞ்சம் ஒரு அழகா மாடர்னா ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேசலாமே, ஏன் அப்படி இருக்க மாட்டேங்குது என்னுடைய ஆதங்கம். மற்றபடி ஓகே, இது நல்ல ட்ரை தான். பட் மொழியை நம்பாதீங்க, கற்பனையை நம்புங்க, எக்ஸ்பீரியன்ஸை நம்புங்க, ஃபீல் பண்ணுங்க. கொஞ்சம் உங்க லைஃப்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு கவிதைக்குள்ள வைங்க, அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதுதான் நறுமணமா, கவிதையை நறுமணமாக்குவது உங்க வாழ்க்கையில இருந்து வரக்கூடிய யதார்த்தமான எசன்ஸ். அதுதான், அந்த எசன்ஸ் தான் போயிட்ரி அழகாக்கும், ஸ்மெல் நல்லா இருக்கும். ஓகே, நித்தம் அதே கேள்வி அதே கேள்வி அப்படின்னு ஒரு கவிதை. ஓகே, நல்ல பெரிய கவிதை. இதுவும் நீங்க ஸ்கிரீன்ல போட்டுலாம் வாசிக்க முடியாது, ஏன்னா 3 பக்கம். இந்த கவிதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. இது ஒரு மாடர்ன் பயன் இல்லைன்னு சொல்லதான் முடியும். ஆக்சுவலி மாடர்ன் பயன் சொல்ல முடியாது. புது கவிதைக்கும் மதம் கவிதைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் இது. ஓகே தான். இந்த வாழ்க்கை எதை நோக்கி போகுது, இந்த வாழ்க்கை எதை பற்றியது, இந்த வாழ்க்கையில உண்மையில என்னதான் நடக்குது, இந்த வாழ்க்கை பிரயோஜனமானதா இல்லையா, இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, வாழலாமா வேண்டாமா, எல்லா கொஸ்டினுமே இருக்காது. அதாவது வாழ்க்கையோட பயன் என்ன, வாழ்க்கை எப்படி வாழணும். ஸோ ஒரு பிலாசபிக்கலா ஆன்மீகமான நிறைய விஷயங்களை அனாலிசிஸ் பண்ணுது இந்த போயம். ஸோ அந்த வகையில ஒரு நல்ல மெச்சூர்டு ஒரு போயம் தான் இது. பட் இது இவ்வளவு பெருசா இருக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள். 2 விஷயம் என்னன்னா, ஒண்ணு, நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, அண்ட் இதை விட சுருக்கமாகவும் இந்த சொல்ல நினைக்கிற கருத்தை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு பக்கத்துக்குள்ள கூட இந்த கவிதையை சுருக்கலாம். பட் நீல் கவிதையா இருக்கிறதுனால நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, பட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை குறைச்சி எழுதலாம். ஆனா இதுல டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற, அனாலிசிஸ் பண்ணப்பட்டிருக்கிற வாழ்க்கையை பற்றிய தத்துவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நகுலன் இதை சின்ன சின்ன பீசஸ் ஆக்கியிருக்காரு. இருப்பதற்கென்று வருகிறோம், இல்லாமல் போகிறோம் அப்படின்னு 2 வரியில முடிச்சிருக்காரு. இன்னொரு வரியில நினைவு ஊர்ந்து செல்கிறது,
பார்க்க பயமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். சோ குஞ்சுண்ணி கவிதைகள்னு மலையாளத்துல முக்கியமான ஒரு போயிட்டு அவரோட கவிதைகள் இருக்கு. இங்கே நகுலனுடைய கவிதைகள் இருக்கு. ஞானக்கூத்தனுடைய சில கவிதைகள் அப்படி இருக்கும். தேவதச்சனுடைய சில கவிதைகள் அப்படி இருக்கும். விக்ரமாச்சியுடைய சில கவிதைகள் அப்படி இருக்கும். அதாவது சின்ன துண்டு கவிதை, ஆனா அதுக்குள்ளரே பெரிய வாழ்க்கையை பற்றிய பிலாசபி இருக்கும். திருக்குறள் மாதிரி சொல்றேன் நான். சோ அந்த மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் பீசஸா பண்ணி சின்ன சின்ன துண்டு துண்டுகளா கொடுத்தீங்கன்னா இன்னும் அதை படிக்கிறதுக்கு ரீச் ஆகும்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த இந்த மொத்த கவிதையுமே 2 வரியில தேவதச்சன் ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு, ஐ ஜாலி, எந்த கேள்விக்கும் விடை இல்லை அப்படின்னு ஒரு கவிதை. இதுதான் கவிதையே. இது ரொம்ப சாதாரணமா தெரியும், ஆனா ஒரு உண்மை. நான் இந்த உலகத்துல எந்த கேள்விக்குமே யார்கிட்டயுமே விட கிடையாது. சோ ஒரு கட்டம் வரைக்கும் அது வந்து வருத்தமா இருக்கும், ஏன்னா எந்த கேள்விக்குமே ஆன்சர் இல்லையான்ட்டு. ஆனா எந்த கேள்விக்குமே கண்டிப்பா ஆன்சர் இல்லை நான் ஒரு ஜாலி வந்துடும், ஐ எந்த கேள்விக்குமே விட இல்லைன்னு. சோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளாவும் அந்த கவிதை எழுத முடியும். ஆனாலும் இந்த கவிதை எழுதுனதுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா இவ்வளவு நீளமா வாழ்க்கையை பற்றி யோசிச்சு எழுதுனதுக்கு என்னுடைய பாராட்டுகள். சோ அடுத்தது தொலைத்து விட்டேன் அவனை அப்படின்னு ஒரு கவிதை. வாசிப்பை பற்றிய, வாசிப்பின் மூலம் உருவாகக்கூடிய ஒரு நட்பை பற்றிய ஒரு பிளசண்டான மொமெண்ட் அந்த கவிதை பேசுது. காதல், நட்பு, அப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள கனெக்ட் ஆகுது. அப்புறம் திடீர்னு கோபம் ஆயிடுது இந்த கவிதை. யார் மேல கோவம், என்ன கோவம், எதனால கோவம் ஆச்சுங்கிறது கடைசியில அந்த கவிதையில தெளிவா இல்லை. சோ ஒரு அப்டிராக்டிவான பயமா இருக்கு. சோ இது கொஞ்சம் கிளியரா இருந்தா புரிஞ்சிருக்கும். சோ என்னோட வாசிப்பறையில் சுவர்களே இல்லை, நட்பின் அடையாளமாக நண்பனாய் நிழலாய் நண்பனவன் நிழலாய் நின்றான். ஓகே. குருவிகளும் பறவைகளும் எனக்காக இசைத்தன. ஓகே. மெல்லிசையில் நூல்களின் ரசனை மெய்மறக்க செய்தன. பிரமாதம். கையிலோ அறம், ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எதுக்கு பாரத்தை கையில் இருக்கிறாரு? சற்று தொலைவிலோ புழு. ஓகே. உடல் பாகங்களை விளையாட்டு பொருளாய் எரிந்தவன், ஏன் உடல் பாகங்களை ஏன் விளையாட்டு பொருளாக எரிஞ்சா, எப்படி எரிஞ்சா, எந்த உடல் பாகம், இது பொம்மையா உண்மையான உடலா தெரியல. என் கண்களுக்கு கருமையை உதிர்ந்து விட்டான்னு இருக்கு. உதிர்ந்து விட்டானா உதிர்த்து விட்டானா தெரியல. அந்த எழுத்துக்களையும் ஒரு மயக்கத்தை தருது. தீராத காதல் வெறுப்பாய் உணர்வு பட்டு, இப்ப எங்க காதல் வந்துச்சுன்னு தெரியல. நான் நட்புதான் இருந்துச்சு, இப்ப காதல் வந்துச்சு. வெறுப்பாய் உணர்வு பட்டு என் கோபத்தில் தரைமட்டமாகி போனான். ஒரு நட்பு காதலா மாறுற இடமா தெரியல. அந்த கிளாரிட்டி இல்ல. இன்று நான் வாசிக்கவன் இல்லை. ஒரு புத்தகத்தை தான் நண்பன் சொல்றாங்களா, இப்படி எதை எதோட கனெக்ட் பண்றாங்கிற அந்த கிளாரிட்டி இல்லாததுனால இந்த போயட்ரி கொஞ்சம் சிக்கலா இருக்கு வாசிப்புல. சோ இந்த போயட்ரி இன்னும் கொஞ்சம் விரித்து தெளிவாக திரும்ப கூட எழுத முயற்சி பண்ணலாம். சோ அடுத்த கவிதை வெளியில் அவள் அப்படின்னு. வெளி மோதேதய கதவென்று திறந்ததே இன்னொரு பாட்டு இருக்கு, நல்ல பாட்டு, பிடிக்கும் எனக்கு. வெளியே என்னன்னா போடலாம், பிரச்சனை இல்லை. பட் அந்த அந்த பாட்டோட பியூட்டி என்ன அப்படின்னா ஒரு பொயட்ரி மாதிரி இருக்கும். ஏன் அப்படி பொயட்ரி மாதிரி இருக்குன்னா, இப்ப இந்த இதுக்கு முந்தின கவிதை இருக்குல்ல, வாசிப்பு பற்றியான ஒரு கவிதை, அதோட தொடர்புபடுத்தலாம். என்னன்னா ஷாலினி விஜயும் வந்து அந்த ஒரே புக் எடுப்பாங்க, லவ் அண்ட் லவ் ஒன்லின்னு நினைக்கிறேன் அந்த புக்கு பேரு. அந்த புக்கை வந்து கையில வச்ச உடனே ஒரு ஹம்மிங் பயங்கரமா ஸ்டார்ட் ஆகி அந்த அந்த பாட்டு ஓப்பன் ஆகும். ஸோ ஏன் சொல்றேன்னா 2 பேரும் ஒரே விஷயத்தை நோக்கி போறோங்கிறதனுடைய குறியீடா அந்த புக் இருக்கும். 2 பேரும் ஒரே இடத்துல கை வைப்பாங்க. ஸோ அது அது அவங்க லவ்வ தொடர மாதிரி அது. ஸோ அது ஒரு குறியீடா இருக்கும். அதே சமயத்துல அந்த மியூசிக் பேக்ரவுண்டும் சேர்ந்து நமக்குள்ள உருவாக்குற அந்த வாவ் ஃபீலிங் இருக்குல்ல, அதுதான் ஒரு பொயட்ரியை உருவாக்கும். ஒரு பொயட்ரிக்குள்ளே நம்ம அதுதான் தேடுறோம். ஸோ விழியே தூர விலகாதே, கனவாய் மீண்டும் வருடாதே, வருவாய் நீ என தேடியே, இருந்தே நான் கண்கள் மூடி அப்படின்னு சொல்ல போகுது. இது படிக்கும் என்ன தோணுச்சுன்னா, இது வந்து கவிதை கிடையாது, இது வந்து புது கவிதையும் கிடையாது, நவீன கவிதையும் கிடையாது, இது மரபு கவிதையும் கிடையாது, இது லிரிக். இது இத வந்து எதுகை மோனை இயைபு வந்து இன்னும் ஒரு முறை கை பார்க்கணும். இந்த கவிதையை கை பார்த்தா இது யார்ட்டாவது மியூசிக் டைரக்டர் கொடுத்தா பாட்டா போட்டுருவாங்க. நான் வந்து காலையில பிருத்திவிக்கு வந்து இத படிச்சுட்டு டக்குனு எனக்கு டியூனா வந்தது. அந்த அதை வந்து நான் ஒரு குரல் சரியில்லை, ஆக்சுவலி த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு.
பட் அதை பாடி அனுப்பினேன் நான் வந்து பிருத்திவிக்கு. போடுறீங்களா பிருத்திவி? சும்மா ஜாலியா ஒரு இடைவேளையா இருக்கும். போடுதா சார்? போடலாம்ல? வெளியே தூர விலகாதே, கனவாய் மீண்டும் வருடாதே, வருவாய் நீ என தேடி இருந்தேன் கண்கள் மூடி. விளங்குச்சா சார்? வந்தது. சோ இது ஒரு டியூன், அவ்வளவுதான். ஒரு டியூனா அதை போட்டு பார்க்கும்போது நல்லா இருந்தது ஆக்சுவலி. சோ கவிதையானது ஒரு பாடலா மாறுது. நான் சும்மா பாடினேன். பட் ஆனா இதை வந்து ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வந்து டியூன் ஆக்கி ஒரு நல்ல ஷேக் கொஸ்டின் மாதிரி ஒருத்தங்க பாடினாங்கன்னா நம்ம சிலுத்துருவோம் அப்படியே. அது அது நல்ல விஷயம். யார் எழுதுன்னு தெரியல, பட் யார் எழுதுனா உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு லிரிக் நல்லா வருது. ஸோ வந்து நீங்க அந்த சைட்ல கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நிறைய சினிமா பாட்டு கேளுங்க. உதாரணமா வந்து எனக்கு என்ன தோணுன்னா, ஆனா இதுக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த 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 பர்டிகுலர் கவிதை எழுதின ஆள் வந்து புது கவிதையும் நல்லா எழுத முடியும், பாடல் நல்லா எழுத முடியும். அதனால நீங்க வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. நிறைய பாட்டு கேளுங்க. அதான் நான் உங்களுக்கு நான் பேச சொல்லுவேன். குறிப்பா பழைய 80s சாங்ஸ் கேளுங்க. ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, 80s சாங்ஸ்ல நல்ல பொயட்ரி லிரிக்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எழுதினவங்க வந்து மூமேத்தா மாதிரியான ஆட்கள், நாகாமரசன் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து பாடல் எழுத வந்தாங்க. வைரமுத்து மாதிரியான ஒருத்தர் பாடல் உள்ள இருந்தார். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு நவீன கவிதை தான் அன்னைக்கு வந்து, ஒரு புது கவிதை தான் அன்னைக்கு பாடலா மாறுச்சு. சாதாரணமா இல்ல வந்து, கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேடை ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடும் சொல்லும் நம் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசைக்கு நான் வேகிறேன். இதுல 2 வார்த்தை வரையும் நம்ம பார்க்கணும். அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நிறைய தொடர்ச்சி உடையது. உதாரணமா வந்து அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது மாதிரியான வரி. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யோசிச்சு பாருங்க. அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. எவ்வளவு பொயட்டிக்கான ஒரு, இதை விட என்ன புது கவிதை எழுத முடியும் நம்ம, இல்லையா? மன்மத அன்புகை தைத்த இடங்களில் சந்தனமாய் உன்னை பூசுகிறேன் அப்படின்னு ஒரு வரி எழுதுறாரு. தண்ணீரில் நிற்கும் போதும் வேர்க்கின்றது அப்படின்னு. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா பாரதியோடதுல இருந்து வருது. அதாவது தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாளான், என்னை தீண்டு பின்பம் தோன்றுதையே நந்தலாளான்ன்றது தான் வருது. இன்னைக்கு கூட யுகபாரதி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல சொல்லியிருக்காரு, மாடர்ன் டைம்ஸ் ஒரு மாடர்ன் லவ் ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் அங்க மலேசியால பார்க்க முடியுதான்னு தெரியல. பார்க்க முடியுதா? ஓகே, மாடர்ன் லவ் சென்னை அப்படின்னு ஒரு சென்னைன்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. முடிஞ்சா பாருங்க, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அந்த வெப் சீரிஸ். அதுல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு யுகபாரதி வந்து, சுட்டாலும் தீ இன்பமே ஒரு பாட்டு, சுட்டாலும் தீ இன்பமே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு, நான் பாரதியில இருந்து அந்த வரி எடுத்தேன் அப்படின்னு. தீக்குள் விளைவித்தால் நந்தலாளா என்னை தீண்டும் இன்பம் தோன்றுகிற நந்தலாளால இருந்து அவர் எடுத்துக்கிட்டு இந்த பாட்டை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, சுட்டாலும் தீ இன்பமே அப்படின்னு இருக்கிறார். சோ உறவுகள் அப்படிதான். அது உறவுகள் கசக்கும், பிரியும், ஆனாலும் அது இன்பம் தான் அப்படின்னு அந்த மீனிங்க சொல்றது இருக்குல்ல. சோ அப்படி நீங்க இந்த விஷயம் யோசிச்சு பாருங்க. கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, 2 கண்கள் பார்க்கும் போது ஒரு தீபம் தோன்றத விஷுவல் பண்றாரு. சோ இந்த நெருப்பு, விஷுவல், தீபம் இதெல்லாமே ஒரு தொடர்பு இருக்கு. சோ அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட பாடல்கள் வந்து ரொம்ப ஹைலி பொயட்டிக்கான பாடல்கள். சோ நிறைய பாடல்கள் கேளுங்க. அதான் நான் சஜஸ்ட் பண்றேன் இந்த கவிஞருக்கு. சோ புது கவிதை லிரிக் ரெண்டுலயுமே நல்லா எழுதி வர என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது செவிட்டு முண்டமே இன்னொரு கவிதை. யாரும் பயந்து ஓடுற வேண்டாம். நல்ல நல்ல டைமிங் காமெடி. சற்று நீளமான ஒரு கவிதை தான் அது. வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக கடவுளை வந்து திட்டுற ஒரு கவிதை, அல்லது தன்னைத்தானே திட்டிக் கொள்கிற ஒரு கவிதை. குறிப்பாக இறைவனை கேள்வி கேட்கிற, கடவுளை கேள்வி கேட்கிற ஒரு கவிதை. ஒரு இன்னும் சொல்ல போனா வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக ஒருத்தர், காது கேட்காத ஒருத்தர் படுகிற அவஸ்தைகளை பற்றிய ஒரு கோப கவிதை கூட சொல்லலாம். சோ காது குறைவாக கேட்கிற ஒருத்தனா என்ன நீ படைச்சிட்டிய, நீ என்னடா கடவுள்,
என்னடா பண்ணி வச்சிருக்கிற, நான் இங்க இவ்வளவு பிரச்சனையை அனுபவிக்கிறேன்டாங்கிறது கடவுளை திட்டி எழுதக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கு. இது நல்லா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இந்த 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 கவிதை எழுதியவரும் பயிற்சியும் வாசிப்பும் இருந்தா நான் புதுக்கவிதையை நோக்கி நகர்ந்து விட கோவிங்களாக எனக்கு படுறாங்க. ஸோ அவங்க வாழ்த்துக்கள். இந்த மனம் நல்ல ஒரு மெச்சூர்டா மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு புதுக்கவிதை நோக்கி வர்றதுக்கான தகுதியோட அது பயணிச்சுட்டு இருக்குன்னு நான் பார்க்கறேன். இதுல சின்ன சொல்லணும்னா வந்து இந்த செவுட்டு முண்டமே அப்படிங்கிற அந்த அந்த டைட்டில் கோவம் சரிதான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து இன்குலாப்புடைய ஒரு பாடல் இருக்கும். அதனுடைய கடைசி வரி என்ன இருக்குன்னா, சொல்லிட்டே வருவார், நிறைய விஷயம் சொல்லிட்டே வந்துட்டு, நாங்க எரியும் போது எவமசத்தை புடுங்க போனீங்க இன்னும் முடிச்சு பாருங்க கவிதை. அந்த கவிதை அப்படி சொன்னாதான் உரைக்கும், சொரணையா உரைக்கும். அதனால அந்த வரி தேவைப்படுது. சில இடங்கள்ல, சில படத்துல, சில இடங்கள்ல வந்து மயிருங்கிற வார்த்தைக்கு சென்சார் கொடுத்துருவாங்க. ஆனா சில இடத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த அந்த சொல் தான் தண்டனையாவே இருக்கும். சோ அப்படி ஒரு கடவுளை வந்து செவிட்டு முண்டமே திட்டுகிற ஒரு ஒரு கவிதையா வந்து அந்த டைட்டில் ஓகே தான், நான் தப்பு சொல்ல மாட்டேன். அதுக்கு அலௌட் இருக்கு, அதுக்கு லைசன்ஸ் இருக்கு, போயிட்டு தப்பெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு ஒரு மாற்றுத்திறனாளிகளை பற்றிய, செவிச்சவால் கொண்டவர்களை பற்றிய ஒரு நிறைய மொழி சார்ந்த ஒரு மாடர்ன் வேர்ல்டு நம்ம போயிட்டு இருக்கும்போது அந்த டைட்டில பரிசீலிக்கலாங்கிறது என்னுடைய இது. மற்றபடி இந்த மஞ்சள் புகழ்ச்சியோட கோபமா இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கிறதுக்கு நான் வந்து உண்மையிலே வாழ்த்து சொல்வேன். இந்த விஷயங்களோட சில விஷயங்களை நான் தொடர்புபடுத்த விரும்புறேன். உதாரணமா வந்து வெள்ளி விதியோட ஒரு பாடல் இருக்கும், வெண்ணெய் உணர்ந்து பாறைன்னு ஒரு கவிதை. அதாவது ஒரு பாறையில வந்து வெண்ணெய் வந்து வச்சிருக்காங்க, அந்த வெண்ணெய் வந்து உருகி ஓடிட்டு இருக்கு. இப்ப அந்த வெண்ணெய் வந்து உருகுத தடுக்கணும், அந்த உருகிற வெண்ணெயை அள்ளணும். ஆனா கையில்லாத ஒருத்தன் பாக்குறான். சோ அதை அள்ள முடியாது, தடுக்க முடியாது, அவனுக்கு பேசவும் வராது. சோ அந்த பாருங்க, வெண்ணெய் ஓடுது, அவ இலக்கி ஓடுது, யாராவது வந்து தடுங்கன்னு சொல்றதுக்கு வாயும் இல்லை, அது தடுக்கிறதுக்கு கையும் இல்லை. அந்த மாதிரி என்னுடைய காதல் இப்படி வீணா போய்கிட்டு இருக்கே நீ இல்லாம தலைவனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளி விதியுடைய பாடல் ஒண்ணு இருக்கு. சோ இந்த மாற்றுத்திறனாளிகள் பற்றிய பாடல் ரொம்ப எனக்கு அது எனக்கு ஞாபகம் வந்தது அந்த காட்சி. அதே போல திக்குவாய் பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு தமிழ்நாட்டுல ஜான் சுந்தர்னு ஒருத்தர், நல்ல கவிஞர். ஆக்சுவலா அவர் நல்ல பாடகர். தமிழ் கவிதை பரப்புக்குள் இசையை, சினிமா பாடல்களை அதிகமாக கொண்டு வந்தவர் அவர். அவருக்கு ஒரு தனி அடையாளம். சோ அந்த அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, திக்குவாய் பற்றிய ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. ஒரு திக்குவாய்க்காரனுடைய உணர்ச்சிகரமான தருணங்கள் எப்படி இருக்குங்கிறத பத்தி கவிதை எழுதியிருப்பார். ரொம்ப நல்ல கவிதை. ஆக்சுவலா அது எப்படி ஆரம்பிக்கும்னா, அந்த வெல்டிங் பண்ணும்போது சொட் 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 தீப்போய் பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அவனுடைய வார்த்தைகள்னு ஆரம்பிப்பாரு. அந்த விஷுவலே ரொம்ப நல்லா இருக்கும், அந்த கவிதையுடைய சொல்முறையே ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்சா அந்த கவிதை நெட்ல வாட்சி பாருங்க. சோ அந்த கவிதை நினைவு வச்சு மனுஷபுத்திரனுடைய ஒரு ஃபேமஸான கவிதை ஒண்ணு. ஒரு ஆடை வாங்க போன சிறுமி வந்து சிவப்பு கலர் பாவாடை சொல்றதுக்கு, சிவப்பு கலரை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியாம கழுத்தை காட்டுவா அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்கு, மனுஷபுத்திரனோட நல்ல கவிதை. சோ இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவோட தொடர்புடைய கவிதை. சோ அந்த கவிதைகள்லாம் படிக்கும்போது இந்த கவிதையை இன்னும் மாடர்னா எப்படி எழுதுறதுங்கிற ஒரு ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதை நான் நினைவுற்றேன். ஸோ இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க, கொஞ்சம் ஏறி வாங்க, பண்ணலாம். சூப்பர். அடுத்த கவிதை சுவாசிக்கும் தாய்மொழி அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு நல்ல ஒரு ஃபைன் ஃபீல் இருந்தது இந்த போயம். பட் மரபு கவிதை பாணியிலான அந்த ஒரு டைப்ல இருந்தது. அதுல இந்த வாழ்க்கை வழியில் வானமேகமாய் வழித்துணையாய் வரமும் நீயே அப்படிங்கிற வரி, கல்வி கற்று வந்தாலும் காதலிலே விழுந்தாலும் கைப்பிடிக்கும் கவி பேணானி அப்படிங்கிற மாதிரி சில நல்ல வரிகள் ஈர்த்தது. ஆனாலும் ஒரு புகழ்மொழி கவிதையாக, மொழியை புகழ்கிற கவிதையாக இருக்கு. நான் மறுபடியும் என்ன கேட்கிறேன்னா, தமிழ் உங்க வாழ்க்கையில என்னவா இருக்கு, தாய்மொழி உங்க வாழ்க்கையில என்னவா இருக்கு, தாய்மொழியை கற்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு, தாய்மொழி உங்களுக்கு என்னவா இருக்குன்னு இல்லைங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதுதான் சொல்றேன். அதனால மலேசியால இருந்து ஒரு போயம் இன்னொரு நாட்டுக்கு போகுது, அல்லது அந்த நாட்டிலேயே கூட இன்னொருத்தனால வாசிக்கப்படும் போது தாய்மொழிங்கிறது அந்த அந்த லேண்ட்ல மக்கள் கிட்ட என்னவா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த போயம் ஒரு 200 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வாசிச்சாருன்னா, ஓ மலேசியால எப்பவுமே இந்த தாய்மொழி எல்லாம் புகழ்ந்துட்டே இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தெரியும். அதுதான் இந்த கவிதை எனக்கு செய்தி. தாய்மொழியை புகழணுங்கிறது ஓகே, அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது. ஆனா தாய்மொழியை புகழ்றது மட்டுமே தாய்மொழியை பற்றிய கவிதை. சோ தாய்மொழி அப்படிங்கிறது என்னவா இருந்ததுன்னு எனக்கு வேணும்னா, எனக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறத மறுபடியும் நான் இன்சிஸ்ட் பண்றேன். 10 வருஷம் கழிச்சு படிச்சாலும் ஆமா இப்படி இருந்திருக்கல, ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்குல்ல மலேசியால,
சே உண்மைதான்பா அப்படின்னு நான் திரும்பி பார்க்கிற ஒரு பயமா இருக்கு. எனக்கு அது செய்தி சொல்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸா மாறக்கூடிய ஒரு தன்மை அதுல இருக்கணும். இப்படி எல்லாம் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு வேணும். இப்போ பாரதியோட நிறைய கவிதைகள்ல வந்து நீங்க அதை பார்க்க முடியும். சுதந்திரப்பட்ட காலகட்டத்தினுடைய மொழிப்போர் காலகட்டத்துல வந்து மொழியை வந்து எப்படி கொண்டு வந்தாங்க, மொழியை எப்படி தூக்கி நிறுத்தினாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உங்களுடைய காலகட்டத்தோடு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோடு, உங்களுடைய போராட்டத்தோடு அந்த கவிதையை தொடர்புபடுத்துங்கிறதா நான் திரும்ப திரும்ப கேட்கிற ஒண்ணு. வெறுமனே புகழ்மொழிகள், தமிழை பற்றிய புகழ்மொழிகளோடு நின்று விட வேண்டாம். ஏன்டா நம்ம நிறைய பாடல்கள் இருக்கு, தமிழ் தாய் வாழ்த்துக்கள் நிறைய இருக்கு இப்போ போட்டது வரைக்கும். அதனால திரும்ப திரும்ப நாம் தமிழ் தாய் வாழ்த்துக்களை எழுத வேண்டாம். தமிழ் மொழியோடு நமக்கு இருக்கின்ற தொடர்பை எழுதும். கணிப்பொறியில் இருக்கின்ற தொடர்பை, வாட்ஸ்அப்ல இருக்கிற தொடர்பை, விக்கிபீடியால இருக்கிற தொடர்பை, உலகளாவிய டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய தமிழை, அன்றாட வாழ்க்கையில் புலங்குகிற தமிழை நம்ம பேசலாம். சோ அதை பத்தி பேசலாம். உதாரணத்துக்கு ஒரு காதலியோட நீங்க சேட் பண்ணும்போது தமிழ்ல பண்றீங்களா, இங்கிலீஷ்ல பண்றீங்களா, இங்கிலீஷ்ல பண்றீங்களான்னு இல்லையா, அங்க இருந்து கூட ஒரு ஒன்ன எடுக்க முடியும். சில விஷயங்களை நீங்க என்னதான் வந்து நீங்க சாரி அப்படின்னு சொல்றதை காட்டிலும் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு எஃபெக்ட் இருக்கு. தாய்மொழிக்கு அது ஒரு எஃபெக்ட் இருக்கு. சோ அந்த மாதிரி மொழி எங்க உங்களுடைய வாழ்க்கையில அழுத்தமா வேலை செய்யுதுங்கிறத கண்டுபிடிச்சு எழுதுங்க, நல்லா இருக்கும். ஸோ அதுதான் நான் மறுபடியும் சொல்லுவேன். எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் கேலியாய் கேட்டன அப்படின்னு ஒரு கவிதை. ஓகே, இது பாதசாரிகளுக்கு இல்லை, நடைபழக்கி வர நீண்ட வழித்தடம் இல்லை அப்படின்னு அந்த கவிதை அப்படியே தொடங்கி போகுது. பாசக்கயிறுக்கு ஒரு புறத்தை தாங்குபவள், மறுபுறம் யாரோ அறியா அவள் அப்படின்னு ஒரு இந்த வரி நல்லா இருந்தது. கூற்றுவன் அல்லது யமனுடைய ஒரு பாசக்கயிறுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா, ஒரு பக்கம் கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு வரி நல்லா இருந்துச்சு. ஸோ சாவித்திரியோடைய கதை நம்மளுக்கு தெரியுங்கிறதுனால அதோட இதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ஆனாலும் கவிதை இன்னும் கிளாரிட்டியோட இருந்திருக்கலாம். யார் யாரை பார்த்து பேசுறா, எதுக்கு பேசுறா, என்ன சம்பவம் நடந்தது, என்ன சொல்ல வரோம், என்ன தேவை, என்ன எமோஷன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி. ஏன்னா சத்யன், சாவித்ரி, மரணம், அவனை மீட்டு வர்ற விஷயம், இதெல்லாம் ஓகே. இடரும் கல் எது, ஏன், என்ன விஷயங்கிறத வந்து இன்னும் கிளாரிட்டியோட இருந்திருந்தா இந்த கவிதையை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க முடியும், என்ஜாய் பண்ணிருக்க முடியும். இன்னும் கொஞ்சம் எனக்கு ஏதாவது அது வந்து கிடைச்சிருக்குங்கிற வகையில இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியை நோக்கி இந்த கவிதை போகலான்னு எனக்கு தோணும். அடுத்த கவிதை குப்பை தொட்டி அப்படின்னு கவிதை. இந்த கவிதை வந்து எல்லாத்துலயும் ரெண்டு வாட்டி வார்த்தைகள் வருது. நான் ஒரு அனாதை, வீடு வாசல் குடும்பம் இருந்தும் நான் ஒரு அனாதை அப்படின்னு குப்பை தொட்டி பேசுறதா ஸ்டார்ட் ஆகுது. நான் யாருமே எட்டி பார்க்க நினைக்காதவன், ஈக்களை மட்டுமே காதலிப்பதால் என்னவோ நான் யாரும் எட்டி பார்க்க நினைக்காதவன் அப்படின்னு அந்த ரைமிங்க்கு அது ரெண்டு வாட்டி கவிதை வரைக்கும் வருது. அதெல்லாம் தேவையில்லை, ஒரு வாட்டி சொன்னாலே போதும். சோ இதுல ஒரு அந்த சர்க்காசமா இருந்தது என்னன்னா, நான் அள்ளி வழங்கும் அச்சய பாத்திரம், ஒரு குப்பை தொட்டி தன்னை அச்சய பாத்திரமா கருதுறதுங்கிறது ஒரு அந்த ஐரணி நல்லா இருந்தது. சோ நம்ம குப்பை தொட்டி நினைக்கிறோம், அங்க இருந்து நிறைய பேர் அச்சய பாத்திரமா அள்ளிட்டு போற நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அதுக்குள்ள இருக்கு குப்பை தொட்டியில. சோ அந்த ஐரணி அந்த கவிதைக்கு நல்லா இருந்தது. ஆனா இந்த கவிதை ஆக்சுவலி என்னன்னா அந்த 2 லைன்ல முடியுது. குப்பை தொட்டி டைட்டில், கடைசி 2 வரி கருப்பை இல்லாமலே குழந்தையை ஈன்றெடுக்கிறது. கவிதை முடிஞ்சு, அவ்வளவுதான். மீதி எல்லாம் ஒரு போற ரூட் தான். இந்த கவிதை உண்மையாவே என்னன்னா, குப்பை தொட்டி கருப்பை இல்லாமலே குழந்தைகளை பெற்றுகிறது அப்படின்னா அந்த கவிதை முடிஞ்சு போச்சு. ஒரு அழகான மாடர்ன் சர்காஸ்டிக் ஹைக்கூவா அது வந்து முடிஞ்சது. ஸோ மற்றதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தான் எனக்கு தோணுது. ஸோ இன்னும் இதை அழகா பேசலாம். குப்பையை பத்தி எல்லாம் கூட நிறைய கவிதைகள் இருக்கு. குப்பைனா என்ன? ஸோ ஒரு கருத்தா ஒரு பிலாசபியா பேசணும்னா பிலாசபியா பேசலாம். இல்ல ஒரு குப்பை தொட்டி பேசுற மாதிரி இருந்தா இனிமே நிறைய சொல்ல விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். மாடர்னா சொல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா குப்பை தொட்டி நிறைய பொருள் கிடக்கும். அதுல வந்து ஒரு பழைய துணி கிடக்கும், சட்டை கிடக்கும், ஒரு சிகரெட் பெட்டி கிடக்கும், ஒரு மது பாட்டில் கிடக்கும், ஒரு ஆணுரை கிடக்கும், ஒரு சாக்லேட் பேப்பர் கிடக்கும், ஏதோ ஒரு கவிதை பேப்பர் கிடக்கும், ஒரு உடஞ்ச கடவுள் சிலை கிடக்கும், என்னென்னமோ கிடைக்கும். கடவுளும் சாக்லேட் பேப்பரும் எல்லாமே வந்து ஒண்ணு கூடுற இடம் அது. சோ அது ஒரு யூனிக்கான இடம் ஆக்சுவலா. அந்த உலகத்தினுடைய எல்லா பயன்படாத பொருட்களும் ஒரு இடத்துக்கு வந்து சேரும்போது அங்க நடக்கிற டயலாக்ஸ், அங்க இருக்கிற காம்போ, அந்த காம்போ ரொம்ப வித்தியாசமான காம்போ.
சூப்பரான காம்போ அது. அந்த பொருட்கள்லாம் பேசிட்டு அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு சாக்லேட் பேப்பரும் ஒரு கடவுளும் பேசுற இடம், கடவுள் உடைந்த கடவுள் சிலையும் பேசுற இடம் ரொம்ப நல்லா அழகா இருக்கும். அந்த மாதிரி நிறைய கனெக்ட் பண்றதுக்கு இந்த குப்பத்தொட்டிக்குள்ள இடம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமான ரொம்ப அழகான பிலாசபிக்கலான இடம் எதுன்னு கேட்டா குப்பத்தொட்டி தான். உண்மையாவே ஒரு ஒரு போலீஸோ அல்லது உளவுத்துறையோ ஒரு நபரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீட்டு குப்பத்தொட்டியை தோண்டினா போதும், எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு எது பிடிக்காது, எதை சாப்பிடுறது இல்ல, எவ்வளவு செலவு பண்றாங்க, கணக்கையுமே கண்டுபிடிச்சிடலாம். சோ குப்பத்தொட்டிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய பிலாசபிக்கல் குறியீடு, ஒரு ஐகான். அதனால அதுல இன்னுமே நிறைய பேச விஷயம் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்க. நான் இதை போயிட்டு நல்லாவே சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அடுத்த போயிட்டு போலாம். காதலித்திருக்கலாம் அப்படின்னு இருக்கு. பெண்குயின் பறவையாய் தத்தி தத்தி உன் கைப்பிடித்து நடக்கும்போது என்னை காதலித்திருக்கலாம். ஒரு பெண்ணும் ஆணும் சொல்ற மாதிரி இருக்கு. நான் பெண்ணை இப்படி ஒரு பெண்குயின் பறவையாய் தத்தி தத்தி வந்தனே கைப்பிடிச்சிட்டு அப்ப என்னை காதலிச்சிருக்கலாம். கண்கள் குளமாகி ஒப்பாரி வைத்த காலத்தில் காத்திருக்க சொன்ன போது காதலித்திருக்கலாம். இல்லை, எப்பவும் காதலிக்கல. விடியும் வரை பேசிய நாட்களில் விட்டுவிடாதே என்று கெஞ்சிய சொற்களில் கருணை காட்டி காதலித்திருக்கலாம். நீ அப்பயும் காதலிக்கல, பண்ணிட்ட. அரிகண்டம் ஆவது போல் ஒரு மார்பு புதையும் கணம், அறிவாளிதானோ நீ, நல்ல வேளை காதலிக்கவில்லை அப்படின்னு அந்த கவிதை முடியுது. இதுல எல்லாமே ஓகே, நைஸ். நீ ஏன் காதலிக்கல, ஒரு வகையில நீ காதலிக்காம போனது நல்லதுதான் பாரு. பட் இந்த அரிகண்டம் ஆவது போல் ஒரு மார்பு புதையும் கணங்கிறதுல வந்து இன்னும் தெளிவு இல்லை. என்னன்னா, ஒரு பிரஸ்ட் கேன்சர் வந்து லேடி வந்து ஒரு ஒரு சைடு மார்ப வந்து அறுக்குறாங்களா, அதனால அப்படி சொல்றாங்களா, இல்ல வேற ஏதாவது ரீசனா, இல்ல நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன்னா அந்த அது வேற ஏதோ ஒரு மீனிங் சொல்ல வருதா என்னங்கிறது கிளாரிட்டி இல்லை. ஸோ ஏன் என்ன சுச்சுவேஷன் அங்க வந்தது? அரிகண்டம்னா நமக்கு தெரியும். அரிகண்டம்னா ஒரு நாமளே நம்மை பழிட்டுக் கொள்கிற ஒரு போன்ற துண்டு துண்டாக நறுக்கி வெட்டி பழி கொள்கிற ஒரு ஒன்று சடங்கு. அந்த சடங்கோட கனெக்ட் பண்ணும்போது நான் இதுதான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஏன் அவன் காதலிக்காம போனது நல்லதுன்னு இவன் சொல்றா, அல்லது அவன் சொல்றான் என்ன நடந்ததுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்துக்கலாம். என்ன நடந்தது, யாருக்கு என்ன பிரச்சனை, எதனால இந்த காதலுக்கு ஆட்சிங்கிறத வந்து கூடுதல் விவரங்களோடு வாசகர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இந்த கவிதை எழுதிய கவிஞருக்கு இருக்குது. ஏன்னா அப்பதான் எனக்கு இந்த கவிதை என்ஜாய் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயில் பண்ணா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய வெட்பாங்க. ஸோ ஆனா இந்த கவிஞரும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செஞ்சு சீக்கிரமா புது கவிதையை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னொன்னு, இந்த கவிதைகளுக்குள்ளார வந்து எல்லாரும் பயன்படுத்தாத ஒரு புதிய பொருளோடு, உயிரோடு, பறவைகளோடு, தாவரங்களோடு, விலங்குகளோடு வருவதுங்கிறது கொஞ்சம் பிளசண்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த வகையில பெங்குயின் பறவை ஃபர்ஸ்ட் டைம் கவிதைக்கு வரும்போது எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தது படம். பெங்குயின் பறவையாவது கவிதைக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பறவைகளை, தாவரங்களை எதையுமே ஒரு அழகா உள்ள வந்து பார்க்கவே முடியல. அது எதுவுமே அழகா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த வகையில அந்த பெங்குயின் பறவை பார்த்தோம்னா அது தத்தி தத்தி நடந்து வர்றதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. அதுவே இந்த கவிதை பிளசண்டா இருந்தது நிறைய கவிதைகளை வாசிக்கும்போது. ஸோ நிறைய விலங்குகளை, பூச்சிகளை, பறவைகளை, தாவரங்களை, பூக்களை கவிதைகளுக்குள்ள ரொம்ப அழகா கொண்டு வாங்க, அதோட இயல்போட கொண்டு வாங்க. அண்ட் அடுத்தது கல்வன் அப்படின்னு ஒரு கவிதை. கல்வன் கொஞ்சம் வேகமா போலாம், முடிச்சிடலாம். டைம் என்ன போயிட்டு இருக்கு, எவ்வளவு நேரம் ஆயிருக்கு சார்? இங்க மணி 9:30 சார். 8:30 இருந்து 9:30னா 1 மணி நேரம் ஆயிருக்கு சார். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கா? இன்னும் 1/2 மணி நேரம் இல்ல சார், 8:30க்கு ஆரம்பிச்சோம், இப்ப மணி 9:30. 1 மணி நேரம் போயிருக்கு. நீங்க நேரம் எடுத்துக்கலாம் சார், பிரச்சனை இல்லை. எவ்வளவு நேரம் நம்ம பிளான் பண்ணோம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? நம்ம பிளான் பண்ணல சார், 8:30க்கு ஆரம்பிக்கிறோம்னு தான் சொல்லியிருந்தோம். எத்தனை மணிக்கு முடிக்கிறது அது உங்க விருப்பம் சார். சரி, வேகமா முடிச்சிடலாம், ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம். ஓகே, சரிங்க சார். ஸோ கல்வன் அப்படின்னு ஒரு கவிதை. கணக்கிட்டு வாழ கணிப்பொறி கேட்டேன், காலம் கணிக்கும் கவனி என்றான் ஒருவன். கணித்தேன், கவனித்தேன், கணித்தது கிடைக்கவில்லை, கவனித்ததும் கிடைக்கவில்லை. கடந்து சென்றேன், காலமாய் சேர்ந்தது உன்னிடம், கவனமாய் உன்னை கையில் கொண்டேன். ஒரு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்குங்கிற மாதிரி ஒரு டோன்ல வேகமா போயிட்டு இருக்கு. ஓகே, கவிதை இப்படி இருக்க வேண்டியது இல்லை, கொஞ்சம் இன்னும் என்ன எழுதுங்கிறத நின்று நிதானமாய் போலாம். சோ என்ன ஒரு நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இடம், பொருள், ஏவல், ட்ரேசஸ் இல்லாம ஒரு ஒண்ணு இருக்கு.
எனக்கு என்ன கேட்டேன், என்ன கிடைக்கல, என்ன நடந்ததுங்கிறது இல்லாம ஏதேதோ விஷயங்கள் வந்து ஒரு பொயட்ரி ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க. பொயட்ரி ஆகி ஆகாம நிக்குது. சோ விரைந்து இந்த கவிதையை மாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கவிதை போலாம். பட் இது ஒரு கவிதை இருக்கு. நம்ம என்ன ஜெயகாந்தன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபேமஸ் ரைட்டர் தமிழ்நாட்டுல. அவர் எழுதின ஒரு கவிதை இருக்கு. ஐயையோ ஐயையோ ஐயையோ, பொய்யையோ பொய்யையோ பொய்யையோ, மெய்யையோ 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 ஐயையோ அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு அப்படி ரொம்ப போக வேண்டியது இல்லை அவ்வளவு தூரம். இப்பயே அவ்வளவு தூரம் போக வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன், வயசு இருக்கு. ஸோ ஜாலியா எழுதுங்க, ஃப்ரீயா எழுதுங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க, அதான் சொல்லுவேன். அண்ட் ஒரு கவிதை களைப்பில் மங்கியது அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிற கவிதை, டைட்டில் இல்ல. களைப்பில் மங்கியது சுட்டரிக்கும் மாதவனை தாங்கிய வானம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படி போகுது. இதுலயும் பாத்தீங்கன்னா மரணம், துயரம், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த கவிதைக்குள்ள இருக்குது. குருதி படர்ந்த வெண்ணுடல் அப்படின்னு இருக்கு. குருதி படர்ந்த உடல் எப்படி வெண்ணுடலா இருக்க முடியும் தெரியல எனக்கு. அது மாதிரி நிறைய ஒரு ஓரம் எருமை வாகனத்தில் தர்மன் நிற்க, அதெல்லாம் புரிஞ்சுது. தொங்கப்பட்ட நீர்னு ஒரு வார்த்தை இருக்கு. தொங்கப்பட்ட நீர்னா எதை, குழாயில வடிகிற நீரை தான் அப்படி சொல்றாரா என்ன, ஒண்ணுமே எனக்கு புரியல அது. இப்படி ஒரு மரணம் தொடர்பான, துயரம் தொடர்பான ஒரு கவிதைக்குள்ள தொடர்பற்ற நிறைய வாக்கியங்கள் இருக்கு. ஒரு கதையாவோ, ஒரு காட்சியாவோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவோ இன்னும் கிளாரிட்டி இல்லாம இந்த கவிதை இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸ், இடம், பொருள், ஏவல், சுற்றி என்ன நடக்குதுங்கிற கிளாரிட்டியோட கவிதையை கொடுங்க. அதான் எனக்கு ரொம்ப முக்கியம் தோணுது. ஒரு கவிதை மாடர்ன் கவிதையா மாறாட்டி கூட பரவாயில்ல, என்ன சொல்றீங்கிறதுல தெளிவாவது சொல்லணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா தெளிவா சொல்லாம இருக்கிறது ஒருவேளை மாடர்ன் கவிதை நீங்க நம்பிடாதீங்க, அது இல்ல, உண்மையிலே இல்லை. தெளிவா சொல்லாம இருக்கிறது, பாதியா சொல்றது, குழப்பமா சொல்றதெல்லாம் மாடர்ன் போயிட்டு கிடையவே கிடையாது. தெளிவா சொல்லணும், சொல்ல வந்ததை ஒழுங்கா சொல்லணும், அழகா சொல்லணும். ஒரு உணர்ச்சியே சர்ரியலா இருக்கலாம். இப்ப எல்லாம் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க அடிக்கடி. சரி, அந்த அந்த மொமெண்ட் எனக்கு ஒரு சர்ரியல் மொமெண்டா இருந்தது அம்மாச்சி அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஸோ சர்ரியல் மொமெண்ட்ங்கிறது என்னன்னா ஒரு ஒரு ரியல், ஒரு ஹை ரியல், அதாவது என்னன்னா ஒரு நம்ப முடியாத அளவுக்கான ஒரு மொமெண்ட் அது. அதை தான் நம்ம வந்து சர்ரியல் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த மொமெண்டே, அந்த ஃபீலே வந்து சர்ரியலா இருந்தா ஓகே. ஆனா நீங்க திட்டமிட்டு ஒரு போயட்ரியை சர்ரியலா மாத்தாது, அது வந்து குழப்பத்தை மட்டும் தான் தரும், எதையுமே மிஞ்ச வைக்காது. ஸோ கம்மல்னு ஒரு கவிதை. ஏ பெண்ணே, கோமண பெண்ணை மாதிரி ஒரு கவிதை. ஏ பெண்ணை, உனக்கு ஏன் மழை குடை, காதில் தான் தோன்றுகிறது கம்மல் குடை அப்படின்னு, குடைக்கு மழை மாத்தி ஒரு ரேஞ்சுக்கு ஒரு கவிதை இருக்கு. ஓகே, ஒரு மாதிரி ஒரு ட்ரை பண்ணிருக்காரு, ஜாலியா ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த கவிதைக்குள்ள இருக்கிற ஜாலி மூடு பிடிச்சிருக்காரு. ஆக்சுவலி இது கவிதையா இருக்கா கவிதையா அதெல்லாம் அடுத்த கதை. ஆனா ஜாலியா அந்த கவிதை எழுதிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படல, போட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அப்டிராக்ட் ஆகி அதை இதையும் சொல்ல ட்ரை பண்ணி அப்படிலாம் இல்ல. பெண்ணே, அந்த திரிஷா பின்னாடி போற சிந்து, அந்த கோவனை பெண்ணை ஸ்டைல்ல கூல் அண்ட் ஜாலியா தான் எழுதியிருக்காங்க. அந்த மூடு முதல்ல எனக்கு இந்த பிடிச்சிருக்கு இந்த கவிதையில. சோ விசையும் இல்லாமல் இசையும் இல்லாமல் அசையும் அழகு கம்மலே நீ கொடுத்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு அவர் அந்த ஃபீலிங், அந்த மலர் டீச்சரை இது பண்ற மாதிரி ஒரு கவிதை நல்லா இருக்கு இதுல. சோ ஆனா பயப்படுறா அப்படி அந்த கவிதை எழுதுன நபர், ஆணோ பெண்ணோ தெரியல, ஆனா பயம் இருக்கு. எங்க வந்து அப்படி அந்த கம்மல் மாதிரி நான் அவனை நெருங்கி வந்தேன்னா என் விரல்கள் துண்டாடப்படுமோ, அல்லது 5 விரலும் என் கண்ணத்துல பட்டு அடியா வந்து விழுந்து பதிஞ்சிருமோலாம் பயப்படுறாங்க. சோ ஏன்னா இது ஒரு ரொமான்டிக் போயம் எழுதுன்னு முடிவு பண்ணினா ரொமான்டிக்கா எழுதுங்களேன், அதுல ஏன் இவ்வளவு பயம், ஜாலியா எழுதுங்க. அதாவது நேர்ல தான் ஒரு பெண்கிட்ட போய் அப்படிலாம் பேச முடியாது, அடி விழுன்னு பயம் இருக்கு, கவிதையிலையாவது எழுதலாம் இல்லையா? அதனால கவிதையிலையாவது சுதந்திரமா காதல சொல்லுங்க, காதலிங்க, கட்டி பிடிங்க, அதெல்லாம் கவிதையிலையாவது இருக்கட்டும். சோ ரொம்ப ஓகே. சோ அதனால ஜாலியா இருங்க, பயப்பட வேண்டாம் கவிதைக்குள்ள. சோ இந்த மாதிரி நீங்க ரொமான்டிக் போயம்ஸ் எல்லாம் எழுத ட்ரை பண்ணீங்கன்னா, நான் எப்பவுமே ஒரு சொல்லுவேன், இந்த தாமரையோட கவிதைகளை வந்து பாடல்கள் அதிகமா கேளுங்க. ரொமான்டிக் போயம் எப்படி எழுதுறதுங்கிறது, சொற்களும் எப்படி மிங்கிள் பண்ண முடியாது புரியும். உதாரணத்துக்கு வசீகரா பாடல் கேட்டு பாருங்க. அடைமழை வரும் கோடிற்காய்ச்சலோ மேகம் ஒரு போர்வைக்குள் இது தூக்கம்
கொடு கொடு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே, மனமதையே நான் எதிர்பார்க்கும் யாரேனும் தரராரே. அதாவது நேரமே கடிகாரமே வேண்டாங்கிற மாதிரி அந்த பாட்டுடைய மூடே பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரொமான்டிக் மூடா இருக்கும். ரொம்ப எளிய சொற்கள் தான், ரொம்ப பெரிய கவித்துவ சொற்கள்லாம் சொல்ல முடியாது. ஆனா அதுக்குள்ள ஒரு அழகான காதலை ரொமான்டிக் சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு கவிதை படிக்கிறேன். ஏனோ வானிலை மாறுதே, மணித்துளி போகுதே, மார்பின் வேகம் கூடுதே, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே, கண்ணெல்லாம் நீயேதான் நிற்கின்றாய், விழியின் மேல் நான் கோபம் கொண்டேன், இவை மூடிடு என்றேன், நகரும் நொடிகள் கசையடி போலே முதுகின் மேலே விழுவதனாலே, வரி வரி கவிதை எழுதும் வலிகள் எழுதா மொழிகள், எனது கடல் போல பெரிதாக நீ நின்றாய், சிறுவன் நான், சிறு அலை மட்டும் தான், பார்க்கிறேன் பார்க்கிறேன், எரியும் தீயில் என்னை நீ ஊற்று, நான் வந்து நீராடும் நீரூற்று. இப்படி போயிட்டே இருக்கேன் கவிதை. சொற்களோட வைப்ரேஷன் அழகு இருக்குல்ல, அது வந்து சுட்டாலும் தீ என்பவைங்கிற மாதிரி ஒரு இடம். அது அந்த ஃப்ளோ வந்துதான் அது முக்கியங்க. அதாவது அந்த இடம் சொல்ற இடம் இல்ல, ஏன் அதாவது கடல் போல பெரிதாக நீ நின்றாய், சிறுவன் நான், சிறு அலை மட்டும் தான் காண்கிறேன், நீ பெரிய கடல், நீ நான் ஒரு சின்ன சிறுவனா நிக்கிறேன் கடல் முன்னாடி அப்படின்னு ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து சொல்ற இடம் ஹைலி ஒரு ரொமான்டிக்கான பொண்ணு. அதே போல நகரும் நொடிகள் கசையடி போலே முதுகின் மேலே விழுவதனாலே, நொடிகள் வந்து நீ இல்லாத நேரத்துல நான் வந்து இந்த ஒவ்வொரு நொடியும் என் முதுகுல சாட்ட மாதிரி விழுது அப்படின்னு எவ்வளவு அழகா இருக்கு அந்த ஃபீல். ஒரு 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 பெண் இல்லாத ஒரு நேரத்துல அல்லது ஒரு ஆண் இல்லாத ஒரு நேரத்துல ஒரு காதலிக்கு காதலனுக்கு அந்த ஒவ்வொரு நொடிமையிலும் இப்படி டங்குன்னு விழும்போதும் ஒரு சாட்டை முதுகுல அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அடுத்த அந்த சாட்டை அடிச்சா முதுகுல என்ன வரும்? வரி வரும், வரி விழும் இல்லையா? உடனே அது முதுகின் மேலே விழுவதனாலே வரி வரி கவிதை எழுதும் வழிகள் எழுதா மொழிகள். அந்த வரி வரி கூட அந்த அந்த முள் அடிக்கிற அந்த சாட்டை மாதிரி அடிக்கிற அந்த நொடிகளுடைய முதுகில் விழுகிற வரிகள் கூட எழுதா கவிகள் வழிகள்னு அது அந்த அவ்வளவு பொயட்டிக்கா தாமரை மாத்துறாங்க. சோ ஏன் சொல்றேன்னா ஒரு ரொமான்டிக் போயம் எழுதும் போது நாம இதெல்லாம் ஒரு தாமரையை தாண்டணும்ல, அதுக்கு முயற்சி பண்ணணும்ல. நான் அதுதான் சொல்றேன். தாமரை இவ்வளவு எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா தாமரை விட கம்மியா எழுதுறதுக்கு நாம இருக்கு இல்ல, நாம எழுத வரணும். தாமரையே இருக்காங்க, அழகா பாட்டு கேட்டு வீட்டுல சம்மு உட்கார்ந்துருக்கலாம், எழுத வேண்டியது இல்லையா? அப்போ அதை கடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஒரு 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 பாடலாசிரியர் இப்படி வராங்கன்னா, ஒரு கவிஞன் பாடலாசிரியரோட மேம்பட்டவன், ஏன்னா சுதந்திரமாக இயங்குற கலைஞர். ஒரு பாடலாசிரியர் இசையமைப்பாளருக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு கலைஞர், ஒரு கலைஞர். பட் கவிஞன் ரொம்ப சுதந்திரமானவன். அப்ப இன்னும் ஹைலி பொயட்டிக் எழுதணும் இல்லையா? சோ அந்த வகையில ரொமான்டிக் போயம்ஸ் உச்ச உணர்வுல இருந்து எழுதுங்க. சோ சார் எங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, உச்ச உணர்வு போய் எழுதணும்னா எங்க இருக்கு சார் ஒரு கேள்வி வரலாம். சோ எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்களை பாவிக்கிறது தான் கலை. கலை என்பது பாவனை. ஒரு தாயை பற்றிய கவிதை எழுதும் போது நாம வந்து தாய் எப்படிலாம் கஷ்டப்படுறோம் எழுதுறோம், நம்ம தாயா மாதிரி எழுதுறோம், அப்படி இல்ல, பாவனை தான். ஒரு குழந்தை எப்படி தாயை போலவே பாவனை செஞ்சுக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறது, அம்மா மாதிரி நினைச்சு காட்டுறது எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய எல்லா வழிகளையும் எல்லா சுகங்களையும் எல்லா இன்பங்களையும் எல்லா துன்பங்களையும் நாம நமக்கு நடந்தது மாதிரி பாவிச்சுக்கிட்டு எழுதணும். ஒரு கலைஞருடைய வேலையை பாவிக்கிறது தான். ஒரு நடிகர் திரையில என்ன பண்றாரு? கமலஹாசன் வந்து நாயகன் படம் வரும்போது 30 வயசு, அவர் ஏன் 60 வயசு ஆள் மாதிரி நினைச்சாருன்னா, அவர் 60 வயசு ஆகும்போதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் நடிக்க முடியும்னா எப்ப நடிக்கிறது? சோ அவர் வந்து அந்த 30 வயசுல 60 வயசு ஆளா பாவிக்கணும். நடிக்கணும், இசைக்கலைஞனும் அல்லது கவிஞனோட வேலையை என்னன்னா பாவிக்கிறது தான். இளையராஜா வந்து வயசான ஒரு மனிதர், ஒரு 70 வயசு மனிதர். அந்த 70 வயசு மனிதர் வந்து ஒன்னு நினைச்சு நினைச்சு ஒதுக்கி போனேன் டியூன் போடுறாரு. யாருக்கு போடுறாரு? ஒரு ஒரு லவர், ஒரு யங் லவருக்கு போடுறாரு. அவர் அங்க யங் லவரை அவர் பாவிச்சுட்டா தான் அதை போட முடியும். ஒரு 70 வயசான ஆளா அவர் போட்டாருன்னா, கனவு காணும் வாழ்க்கையாகும், இது ஒரு சோக பாட்டை தான் போட முடியும் அல்லது ஒரு தத்துவ பாட்டை தான் போட முடியும். அவர் எப்படி அந்த மூடுக்கு வர்றாரு இல்லையா? சோ வயது ஒரு பொருட்டு கிடையாது. பாவித்தல் எப்படி நீங்க அதை பாவிச்சுக்கிறீங்கிறத பொறுத்துதான் நீங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்டா மாற போறீங்க. அது மியூசிக் டைரக்டரா இருக்கலாம், இசைக்கலைஞரா இருக்கலாம், நடிகனா இருக்கலாம். சோ ரொமான்டிக் போயம்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா எழுதுங்க, ஹாப்பியா எழுதுங்க. எதிர்பார்க்க வைக்கும் ஏகாந்தம் அவன் அப்படின்னு ஒரு ரொமான்டிக் போயம். அடுத்தது
ஓகே. அதான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்ததுன்னா, இந்த டீம்ல வழக்கமா வந்து யாருமே எல்லாமே அறிவு, ஆன்மீகம், கடவுள், தாய்மொழி பற்று, இந்த மாதிரி முழுக்க வந்து தலையை நல்லா வாரி சீவி திருநீர் பூசின நபர்களாகவே தான் கவிதை எழுதுறீங்க. இதுல ரொமான்டிக் கவிதைகள்லாம் வரும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா அதுன்னு சொல்லிட்டு. சோ நைஸ். எழுதுங்க, இந்த வயசுல அதான் எழுதுங்க. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த கவிதைகள்லாம் படிக்கும்போது. சோ இந்த கவிதையில ரொம்ப நல்லா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, எதை எதையோ பேசியபடி நின்ற கணம் யதார்த்தமாய் இருந்தது, நூலுக்கும் குறைவான நொடியில் ஏகாந்தமாய் ஆசை கொண்டது, ஆசையை உணர்ந்த கணம் நெருங்கி நின்றவனின் கையின் உட்புறம் இரு கன்னத்தையும் அந்த தாங்குவது போல பற்ற அப்படின்லாம் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே வருது. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கார்த்திக் நிரோஷாவுடைய தலைமை வச்சுட்டு வா அன்பே அன்பே இந்த பாட்டுல அந்த மாதிரி ஒரு விஷுவல் எல்லாம் இந்த போயம்ல இருக்கு. இமை மூடியபடி அவள் இதழ் நெருக்கத்தை ஏற்று நகர மனமில்லாமல் அந்த சூட்டையும் அவள் மூச்சு காற்றையும் முழுதாய் உணர்ந்து நின்ற தருணம். நூல் அளவு இடைவெளியில் சட்டென விலகிவிட்டேன், ஏன் எதற்கு என தெரியாமலே. எண்ணில் ஏனோ விலகினோம், என் கேள்வியே ஏன் விலகினோட கேள்வியே என் கேள்வி. அவன் நெருக்கத்தை எதிர்பார்த்தது. அதாவது ஒரு நல்ல லவ் மொமெண்ட். ஒரு நெருங்காம, பட்டும் தொடாம, தொட்டும் தொடாம, ஒரு ஒரு முத்தத்துக்கு நெருங்கிய முத்தமே கொடுக்காம அப்படின்னு ஒரு 3 பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த காதல் அந்த பாட்டு வந்து தலைமுடி கூட தாங்க அந்த பாட்டு 2 பாட்டு ஞாபகம் வந்துச்சு. இந்த பாடல்களை ஒரு தடவை விஷயங்களையோ அந்த பாட்டையோ கேட்டுட்டு அந்த போயிட்டு ரீரைட் பண்ணா கொஞ்சம் நல்லா வரும்னு எனக்கு தோணுச்சு. சரி, ஏன்னா ஒரு விஷுவல்ஸ் தான், விஷுவல் சென்ஸ் தான். இந்த போயம் நல்லா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் இந்த போயமை இன்னுமே இவங்க 2 பேரும் எங்க நிற்கிறாங்க, என்ன நடக்குது, அங்க என்ன கிளைமேட்ல இருக்கு, என்னென்ன பொருள்கள்லாம் அவங்க சுத்தி இருக்கு, அவங்க என்ன ஒரு என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய பாடி ஆக்ஷன்ஸ், அவங்க சொல்ல நினைக்கிறது, இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப ஹைலி அழகான ஒரு காதல் கவிதையா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சங்க இலக்கியத்தெல்லாம் கொஞ்சம் நிறைய வாசிச்சு, ஏன்னா அகாயனது அல்லது வந்து குறுந்தொகை நிறைய வாசிச்சு, ஏன்னா காதல் பாடல்கள் எவ்வளவு அழகா எழுதப்பட்டு இருக்குங்கிறது நீங்க வாசிக்கணும். சங்கடப்படாம எழுதுறதுக்கு அதெல்லாம் தேவைப்படும். யாரோ ஏதோ சொல்ல வர்றாங்க, சொல்லலாம் இல்லையா? சரி, ஓகே. சோ இந்த கவிதை நல்லா இருந்தது. நான் எனக்கு இதுல வந்த கவிதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. ஏன் பிடிச்ச கவிதைனா, இது கொஞ்சம் புது கவிதையா மாற ட்ரை பண்ணதுங்கிறதையும், ஒரு புது கவிதையா மாறுறதுக்கான எல்லா அம்சத்தையும் கொண்டிருக்காங்க. நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டே வந்தேன்ல, அந்த லிஸ்ட்ல இவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. ஓகே. சோ எதிர்காலம் அப்படின்னு ஒரு கவிதை. எதிர்காலம் அப்படின்னு இந்த போயட்ரியும் இந்த செட்ல வந்ததுல நல்ல போயட்ரி நினைக்கிறேன். நல்ல போயட்ரினா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான ஆட்களை ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு போயட்ரியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இதனுடைய டெக்னிக் முதல்ல வந்து இது ஒரு டைம் டிராவல் தன்மையை பேசுற ஒரு கவிதையா இருக்கு, ஒரு வினோதம் இருக்கு கவிதைக்கு. சோ இந்த கவிதையை வாசிக்கலாம். பல்லாண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கின்ற இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி ஜாலான் ரூசாவில் இருக்கின்ற என் வீட்டிற்கு செல்ல முனைந்தேன் அப்படின்னு இந்த கவிதை ஆரம்பிக்குது. சோ ஒருத்தன் டைம் டிராவல் பண்றான். ஓகே, பல மணி நேரம் பயணத்துக்கு பார்த்தான். வீட்டின் முன்னாடி இருக்கும் கடைகளில் கூட்டம், நாளைக்கு அரசு இந்திய வேறுபாடு ஏவுகின்றது. மக்கள் யாவரும் வரிசையில் நின்று சிறப்பு கழிவு விலையில் காற்று வாங்கி கொண்டிருந்தனர். இதுதான் இந்த கவிதையோட ட்ரேஸ். என்ன ட்ரேஸ் அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர்ல இருக்கோம், ப்ரெசென்ட்ல இல்ல. ஆக்சிஜன் வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில அப்போ இருக்காங்க மனிதர்கள். சோ அந்த எதிர்காலத்துல டிராவல் பண்றான் அப்படிங்கிறது இந்த வரைக்கும் வரும்போது தெரிஞ்சிருது. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் புரியாது. ஏன் வீட்டுக்கு வரான், ஓகே வீட்டுக்கு வா, அதனால என்ன பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஆக்சிஜனை வந்து காசு கொடுத்து வரிசையில் வேணும் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது, சோ இவன் வந்து ஃபியூச்சர் டிராவல் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. சோ என் வீட்டு தெருவோரம் ஒரு 6 சிறுமி வேற்றுக்கிரகவாசியுடன் வீடியோ கால் செய்தவாறே பழுப்பு நிற பனிக்கூடை அருந்தி கொண்டிருந்தாள் அப்படிங்கும் போது, ஓகே வேற்றுக்கிரகவாசிகளோட பேசுற அளவுக்கு அப்ப டெக்னாலஜி ஃபியூச்சர்ல நெருங்கிடுச்சு. அந்த விஷயமும் நல்லா இருக்கு. அண்ட் பலத்த காயங்களுக்கு உள்ளானதால் நடுத்தருவில் மாண்டு கிடந்தான் ஒரு வாலிபன். அதாவது தனது பேஸ்புக் பதிவு தன் மீதே விழுந்து, இந்த சர்க்காரமும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வினோதமான ஒரு காட்சி அது. தன்னோட பேஸ்புக் பதிவு தலையில விழுந்து ஒருத்தன் காயமுற்று கிடக்குறாங்கிறது ஒரு நைஸ். அது வந்து நேரடியாகவும் வேற மாதிரி கொண்டு கொள்ளலாம். எப்படின்னா, இப்போ
அந்த பேஸ்புக் பதிவால அவன் தலைமையில எப்படி விழும்? அந்த பேஸ்புக் பதிவு சம்மந்தப்பட்ட ஒரு அவன் தலைமையில கல்ல போட்டுருக்கா, அல்லது பேஸ்புக் பதிவே தலைமையில விழுற ஒரு வினோதத்தை கூட அதை எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்க முடியும் அந்த போயமை. சோ அது நல்லா இருந்தது. இத்தனையும் பார்த்து விட்டு வீடு வந்த சேர்ந்த எனக்கு வீட்டு வாசலில் எந்த படையலும் வைக்கப்படவில்லை. என்னடா அது ஏன் படையல்னு சொல்ற அப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உடனே அடுத்து உள்ளே வைத்திருப்பார்களோ என்று பார்க்கவும் வாய்ப்பில்லை. எதையோ ஸ்கேன் செய்தால்தான் கதவு திறக்குமா. சோ அங்க ஸ்கேனிங் சிஸ்டம்லாம் வந்திருக்குது. சரி பரவாயில்லை. இவ்வளவு நேரம் தன்னுடன் எனக்கு அளித்த அன்பு காகத்திற்கு வாடகையாக ஒரு வடையாவது பரிசீலித்து விட்டு, அப்ப என்னன்னா இவன் டைம் டிராவல்ல வந்து இவன் பாடியாவும் வரல, இவன் ஒரு எனர்ஜியா இவன் காகத்தோடைய பாடிக்குள்ள பூந்து வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கான். சோ அதனால படையல் இருக்குமான்னு பார்த்துருக்கான். தனக்கு யாராவது வந்து படையல் இருப்பாங்க, படையல் வச்சே படலன்னு எப்படியாவது அந்த காகத்துக்கு ஒரு வடை கொடுக்கவே நினைக்கிறான். ஒரு வடையை கொடுத்து பத்திரமா ஒரு மரத்துல அந்த காகத்தை எடுத்து போலாமேன்னு பார்த்தா அங்க நிழல் தர மரங்களும் இல்லை, வடையை வந்து காக்காத்திட்டு போறதுக்கு அல்லது ஒரு அந்த வடையை ஏமாறதுக்கு கிளவிகளும் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு கவிதை முடியுது. ஸோ நைஸ் போயம். இந்த செட்ல வந்து போயம்ல ஒரு நல்ல போயம். இதுல ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம் அல்லது வந்து சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம்னு சொல்றோம்னா, ஒருத்தன் ஃபியூச்சர்ல போய் கூட அவன் வந்து இந்த படையல் வைப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறது, அந்த நீத்தார் வழிபாடு சடங்குகள் இதெல்லாம் வந்து தேவையா, அது ஓகேவா, இல்லை இன்னும் வேற ஏரியாவுக்கு ஏதாவது போயிருக்கலாமே, வேற விஷயங்களை இந்த இடத்துல பேசியிருக்கலாமே, அவன் காகத்தோட பாடியில வந்து அவன் மனுஷனாவே வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது பார்த்துருக்கலாமே, அவன் காதலியை பார்த்துருக்கலாம், அல்லது வந்து அவனுடைய அவன் காதலிக்கு பிறந்த பேச்சியை பார்த்துருக்கலாம், சம்திங் ஏதோ சம்திங் எனக்கு சொல்ல வரல, எது வேணா நடந்திருக்கலாம். வேற அவன் மனிதனாவே வந்து ஏதோ ஒன்று எதிர்கொண்டா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு அந்த ஃபியூச்சர் வேர்ல்டுல இன்னும் காற்ற காசு கொடுத்து வாங்குற மாதிரி இன்னும் என்னென்ன ஆக்ஷன்ஸ் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு, இவன் யாரெல்லாம் சந்திச்சு என்னெல்லாம் நடக்குங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கொலை எப்படி நடக்கும், ஒரு திருட்டு எப்படி நடக்கும், அந்த காலகட்டத்துல காதல்ங்கிறது என்னவா இருக்கும், காதல் எப்படி பரிமாறப்படும், இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு இன்னும் அந்த ஒரு எதிர்பார்ப்பை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு காக்கா கதையில அது முடியுது இல்லையா. சோ இசை எனிவே காக்கா கதை எப்பவுமே பெஸ்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த கவிதை எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குது. இந்த கவிதை எழுதுன நம்பிக்கை தர்றாரு. இவர் விரைவில் நவீன கவிதையை நோக்கி புது கவிதை நோக்கி போயிடுவார் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ரொம்ப நல்ல வாழ்த்து, ரொம்ப ஸ்ட்ராங்கான வாழ்த்துக்கள் அவருக்கு. ஸோ கொஞ்சம் பரிசீலிங்க, பழைய விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கிறது மட்டும் சொல்லிக்கிறேன். மற்றபடி குட் நைஸ். ஸோ அடுத்த போயம் இளமையினர் அப்படின்னு ஒரு கவிதை. இதுவும் வந்து அந்த பழைய எதுகை மோனை இயல்பு அப்படிங்கிற அந்த ஏரியாக்குள்ள கற்பனை புதிதா எதுவும் இல்லாட்டலும் சவுண்டா நல்லா இருந்துச்சு. அல்லாரின் நட்போடு அறமின்றி வாழுகின்ற பொல்லாத உலகத்தில் புலம்புகின்றேன் என் மனமே, இப்படி ஒரு சவுண்டா இதை வந்து கொஞ்சம் விட்டா நான் பாடிடுவேன் உண்மையிலே. அந்த மாதிரி ஒரு ஒரு பதிகம் மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த கவிதை இருக்கு. ஸோ இந்த கவிதையை தப்பும் சொல்ல முடியாது, இப்படியே எழுதணும்னு என்னால சொல்ல முடியாது. எழுதுறீங்க, நல்லா எழுதுறீங்க, நல்லா வருது, நல்லா இருக்கு, கேட்கவும் படிக்கவும் வாய் விட்டு பாடவும் நல்லா இருக்கு. பட் இது புது கவிதை இல்லைங்கிறது மட்டும் சொல்லிடுங்க. எழுதுங்க. ஒருவேளை இப்படியே நீங்க எழுதணுங்கிற முடிவு உங்களுக்கு இருந்து அப்படின்னா கற்பனைகள் புதுசா கொண்டு வாங்க. இதுல இருக்கிற சொற்கள் இருக்கு ஓகே, கற்பனைகள் புதுசா இருக்கட்டும்ங்கிறத நான் ஒரு வேண்டுகோளா வைப்பேன். அடுத்தது அழகிழந்து போகுதப்பா அப்படின்னு ஒரு கவிதை. பெண்ணியம் பேசும் பாரதியும் வழக்கினை தள்ளுபடி செய்திருவான் இந்த மங்கையர் செய்திடும் சேட்டைகளை கண்டால். இது பெண் எழுதிய கவிதையா ஆண் எழுதிய கவிதையான்னு சொல்லலாம். ஆனா பெண்கள் பயங்கரமா சேட்டை பண்றாங்க, குடிக்கிறாங்க, கூத்தடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, இதே வேலையா போச்சு இந்த பெண்களுக்கு. இப்பெல்லாம் விட முடியாத ரேஞ்சுக்கு அந்த கவிதை பேசுது. ஆணுக்கு பெண்மை சிறுமையா என்றவரே கொஞ்சம் எட்டிப்பாரும் ஐயா மதுக்கூடத்தில் ஆட்டம் போடும் கண்ணியரை. இது பயங்கர புகாரா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் தான் போல. தேவரே போற்றும்படி பட்டங்கள் ஆள்வதும் உண்டு, சுந்தரிகள் சட்டங்கள் செய்வதும் உண்டு. ஈன்றவரை இமயம் காண வழி செய்யும் நாச்சியார்கள் மத்தியில் சில கிளியோபாட்ராக்கள் கரை கொண்ட அழகுமதியாய் வெளிரும் மங்கையர் குலமும் அழகிழந்து போகுதப்பா. இது ஓகே, நைஸ், நல்லா பண்ணிருக்கீங்க. பட் இது வந்து ஒரு பழைய ஒரு கருணாநிதி கருணாநிதி வாசனை எழுந்த காலங்களுக்கு படங்கள் இல்லையா, பெண்ணியம் பேசும் பாரதியில் களத்துறைகள் வருவாங்க அப்படின்னு அந்த காலத்துக்கு ஒரு மூடுக்கு போகுது. ஸோ கொஞ்சம் சொல்முறை கருத்து நான் என்ன பொறுத்த எப்ப சொல்லணும், பொயட்ரியில் அட்வைஸ் வேண்டாம், யாருக்கும் நம்ம அட்வைஸ் சொல்றதுக்கெல்லாம் இன்னும் இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்வாங்க, எது சரி தவறுகள்லாம் சரி தெரியும். அதனால கவிதைகள்ல அறிவுரை எல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். கருத்துக்கள் அறிவுரைகள் அதை நோக்கி போறாதீங்க. தனியா எழுதலாம், கட்டுரையா எழுதலாம், கட்டுரை வடிவம் இருக்கு,
பாட நூல்கள் நமக்கு இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். வாழ்க்கை தன் போக்குல வாழ அனுமதிங்க. அந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய தவறு சரிகளை வந்து எக்ஸ்பீரியன்ஸா பேசுங்க, உணர்ச்சி ரீதியா பேசுங்க. ஒரு கவிதை மூலமா இந்த இந்த உங்க கவிதை மூலமா ஒரு பெண் தான் செய்கிற தவறை உணர முடியா செய்யுங்க. அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு குழந்தை போய் நீ செய்யாதுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த குழந்தை செய்யும். அந்த குழந்தை அப்படி செய்யாம இருக்க என்ன செய்யணும்னு நம்ம யோசிக்கணும். நாம அவங்க செய்யறது தப்புங்கிறத அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ணா யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால கவிதையில தயவு செஞ்சு கருத்துகள், அறிவுரைகள் அதிகம் வேண்டாம். அது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிருக்கீங்க. நமக்கு நம்ம மூத்தவர்கள் செஞ்சாங்க, நாம நம்முடைய இளைய தலைமுறைக்கு அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு மொழி நல்லா இருக்கு, எழுத வருது, தொடர்ந்து எழுதுங்க. கருத்துக்களை புதுமையா கொண்டு வாங்க. கொஞ்சம் விட்டு பிடிங்க. மனிதர்களை கொஞ்சம் அவங்க போக்குல போக விட்டு அழகு பாருங்கிறது என்னோட வேண்டுகோளா வச்சுக்கேன். கட்டுப்படுத்தாதீங்க, ரொம்ப லாக் பண்ணாதீங்க. ஏன்னா பள்ளிக்கூடம் இருக்கு, அரசாங்கம் இருக்கு, சமூக காவலர்கள் இருக்காங்க. இவங்களையெல்லாம் தாண்டி நம்மளும் அவங்களை போய் மனிதர்கள் டார்ச்சர் பண்ணும்போது அதான் கேள்வி. சுதந்திரமா இருக்கட்டும். அடுத்தது இயல் இசை நாடகம் அப்படின்னு கவிதை. கவிதை எழுத தோட்டத்தில் கண்களை முடிவு, இதக்காற்று கன்னத்தை தழுவியது, உறங்கித்தான் போனேன். பாருங்க, கவிதை எழுத போயிட்டு இதமான காற்று வந்தோம்னா தூங்கியிருக்காங்க. ஓகே. அம்சமாய் தோன்றியது காட்சி, அவளுக்குள் தினமும் நடக்கும் அதே இயல் இசை நாடகம்தான் இன்று மீண்டும் அரங்கேற்றம். ஒப்பனையில் வெளிரும் தாமரை முகமாய் மவ்வல் சிரிப்பாய் அவள். இப்படி அந்த கவிதை மீளுது. அதாவது ஒரு கவிதை எழுதுறதுக்காக ஒரு தோட்டத்துல போய் கண்மூடுறாங்க. அந்த கண்மூடுனதுக்கு அப்புறம் அவங்களுடைய கனவுல என்னென்னலாம் வருது, இயல் இசை நாடகமாக என்னென்னலாம் வருதுங்கிறத எழுதியிருக்காங்க. ஒரு உத்தி, நல்ல உத்தி. ஒரு கண் மூடி ஒரு கனவு கண்டா அந்த கனவுல என்னென்னலாம் வருதுங்கிறத பற்றியான ஒரு உத்திங்கிறது நல்ல உத்தி. ஆனா அந்த கனவு வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி கனவா, ஒரு ஒரு வா இப்படிப்பட்ட ஒரு கனவான்னு சொல்ற மாதிரி இல்லை, ஒரு சாதாரண பழைய கனவா இருக்கு. அதுதான் எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பலவீனமா தெரிஞ்சது. ஏன்னா நிறைய ஓவியங்கள் பாருங்க, நிறைய விஷுவல்ஸ் பாருங்க. நீங்க வந்து டிஸ்கவரி சேனல்ஸ்ல வந்து எவ்வளவு அற்புதமான இயற்கை காட்சிகளை வந்து காட்டுறாங்க. நம்மளால வாழ்க்கையில பார்க்கவே முடியாத விஷுவல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. உயிர்களை பத்தி இருக்கு, பூமியை பத்தி இருக்கு, டைமை பத்தி இருக்கு, நம்ம வாழ்கிற நகரங்களை பத்தி இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி விஷுவல்ஸ் தான் அந்த உலகத்துல இருக்கு, பெயிண்டிங்ஸா இருக்கு. ஸோ கற்பனைகளுக்கு குறையவே இல்லை. ஸோ ஒரு ஒரு கனவு எழுதும்போது கூட இன்னும் பழைய கனவுகள் வேண்டாம், புதுசா யோசிங்க, ஃப்ரெஷ்ஷா. யாருமே பார்க்காத ஒரு கனவு முன்வை, எல்லாரும் வான்னு சொல்ற மாதிரி கனவு முன்வை. ஸோ புதிய விஷுவல்ஸோட வாங்கங்கிறத இந்த கவிதை எழுதுனவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இன்னும் ஒரு 3-4 கவிதை தான் நினைக்கிறேன். ஸோ அவனை மறந்து சேருமோ அப்படின்னு ஒரு கவிதை. சத்தம் இல்லாமல் இந்த நிதியத்தில் காதல் அம்பை எய்த தனிமையின் காதலை ஏனோ என் காதலை மறுக்கிறாள் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு கவிதை. இதுலயும் ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லுவேன். அதே போல நிழல் கூட சில வேளைகளில் பின்தொடர்ந்து வராத போது ஆறறிவு படைத்த மனிதர்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன அப்படின்னு ஒரு கவிதை. அதுவும் ஆரம்பிக்குது, அப்படியே முடிஞ்சிருது, கவிதை ஸ்டார்ட் ஆகல. நிழல் கூட நம்ம கூட வராதுங்கிறது வந்து ஒரு பாட்டு கூட வருங்க, ஒரு நாளில் வாழ்க்கையில் அப்படின்னு பாட்டு இருக்கு. சிம்பிளான லைன்ஸ் இது. இதெல்லாம் நம்பி நம்ம இறங்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நல்ல வரிகள் வேணும். கண்மணியை கண்டதும் கவிக்கோடும் மதிமயங்கியதால் கவிதையும் ஊடல் கொண்டது என் மீது. இவரை பாருங்க எப்படி தரிச்சு ஓடுறாரு பாருங்க. அந்த பெண்ணை பார்த்ததுனால அவருடைய பேனா மதிமயங்கிருச்சான். அதனால கவிதை இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு ஓடிடுச்சான். அதனால இவர் கவிதை எழுதுலையா, அப்படி ஒரு கவிதை எழுதி வச்சிருக்காரு. ஓகே, நல்லா இருக்கு, கற்பனை நல்லா இருக்கு. அப்படி எஸ்கேப் ஆகாதீங்க, கவிதை எழுதுங்க. ஓகேவா? நல்ல சிந்தனை தான், தப்பா சொல்ல மாட்டேன். நைஸ். ஒரு 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 குழந்தை அழகா போய் சொல்ற மாதிரி இருக்கு இந்த கவிதை. ஸோ ஆனாலும் நிறைய முயற்சி செய்யுங்க, எழுதுங்க. தூது அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு தபால் பெட்டியில ஒரு அந்த அந்த காலகட்டத்தில் 70களுடைய காதல் கவிதை மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி அதை போஸ்ட்ல போட்டு அனுப்பிட்டு அந்த காதல் கவிதை போய் கிடைச்சுதா கிடைக்கலையா, இந்த கவிதையை படிச்சிட்டாங்களா படிக்கலையா, யாராவது எடுத்துருப்பாங்களா, அது ஒழுங்கா போயிருக்குமா அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதிட்டு பதிலுக்காக காத்திருக்கிற ஒரு நாஸ்ட்ராலஜியா, ஒரு பதற்றம், ஒரு காத்திருப்பு, அதெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த பாயிண்ட்ல வந்து. சோ இந்த கவிதையில வந்து இன்னும் முன்னும் பின்னும் சேர்க்க நிறைய இருக்கு. ஏன்னா இது கடிதம் ஆகி போச்சு. சோ இடையில நிறைய வார்த்தைகளை வச்சிருக்கலாம். நான் எப்படி, ஏன் பரிதவிக்கிறோம், என்ன பரிதவிக்கிறோம், உனக்கு எனக்கு என்ன உறவு, எங்க சந்திச்சோம், ஏன் தெரிஞ்சோம், இப்ப எப்ப சந்திக்க போறோம், நம்ம எங்க பார்க்க போறோம், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு
ஒரு சின்ன சின்ன ஏரியாக்கள் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். உண்டான காயம் என்று தன்னாலே ஆறி போகும், அந்த மாதிரி கண்மணி அன்போடு காவலன் கவிதை இருக்கலாம். அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள். அந்த நிலா நீ வானம் காற்று மழைக்கு ஒரு கவிதை இருக்கு. ஒரு அன்புள்ள கனவா, அன்புள்ள திருடா, அன்புள்ள கல்வனி, அன்புள்ள இப்படி போகுங்க. இந்த மாதிரி சில அழகான விஷயங்களை வச்சிருக்கலாம். அந்த கவிதை கடிதத்துல வச்சிருக்கலாம்னு தோணுச்சு. பட் அந்த கவிதை ரொம்ப நல்ல கவிதை, நான் தப்பா சொல்லுவேன். அந்த கவிதை எழுதவங்களும் வெகு சீக்கிரமாக புதுக்கவிதையை நோக்கி மிக விரைந்து வர நான் அழைக்கிறேன். தூசின்னு ஒரு கவிதை. சன்லை திறந்தாலே வீடெங்கும் படர்கிறாய் தூசி. அதான் தூசி வந்து படருது. யாரு உன்னை கூப்பிட்டாங்க வந்திருக்கிற, வந்தென்ன துன்புறுக்கிற, சின்னதா இருந்தாலும் சுத்தத்தை வளர்க்குற, சளியை கொடுக்குற, கண்ணெரிச்சலை கொடுக்குற, திறந்தோறும் போட்டு டார்ச்சர் பண்ற அப்படின்னு எழுதிருக்காங்க. ஓகே ரைஸ், நல்லா எழுதியிருக்காங்க. ஆனா இதைத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சோ எல்லாரும் சொல்றதுக்கு ஒரு கவிதை தேவை. சோ அதை வித்தியாசமா ஏதாவது சொல்லணும். தூசி ஏன் நல்லதுன்னு, அது ஒரு தூசி என்ன நினைக்கணும், உங்க வாழ்க்கையில தூசி என்ன வாழ்க்கையாவது எழுதணும். சரி, அதுதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு தூசி. இப்போ ஒரு கார் கண்ணாடியில வந்து எப்பவுமே தூசி படியும், அதாவது ஜன்னல்ல தூசி படியும். அதை பேர் நம்ம எழுதுவோம் தெரியுமா, பேரு தூசு படிந்த ஜன்னலில் சுத்தம் என்று எழுதினேன் அப்படின்னு எழுதுனா ஒரு ஐரணியாவது கிடைக்கும், ஒரு முரணாவது கிடைக்கும். சோ அப்படி விஷுவல்ஸா ஏதாவது கூட நீங்க யோசிக்கணும். உதாரணத்துக்கு பிரமிழோட ஒரு கவிதை உண்டு, அதிர்கிற தந்தியில் தூசி குந்தாது அப்படின்னு ஒரு வரி உண்டு. ஒரு தந்தி, கிட்டார் தந்தி அதிர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த தூசி உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேற வேற வாய்ப்புகளை பத்தி யோசிங்க. தூசியினுடைய வேற வேற வாழ்க்கை இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி யோசிங்க. உதாரணத்துக்கு வந்து என் காதலின் மீது தூசி படர்ந்துச்சு, இல்லை என் முயற்சியின் மீது தூசி படர்ந்துச்சு, அல்லது என் முயற்சியின் மீது படியும் தூசி தான் வந்து சோறுது. இப்படி ஏதோ ஒண்ணு கூட வேற ஒன்னா சொல்ல ட்ரை பண்றது இருக்குல்ல. உன் நினைவு ஒரு தூசி போல என் கண்களை உறுத்துகின்றன கூட சொல்லலாம். சோ இப்படி ஏதாவது வேற விதமா தூசி சொல்ல ட்ரை பண்ணும்போது அது போயிட்டே வரும். வழக்கமா இங்க பாரு, தூசி வீட்டு திறந்தா வீட்டுக்குள்ள வந்துடுற, கண்ணு எரிச்சலா இருக்கு, சளியை கொடுக்குறேன், ஒரே டார்ச்சர் இருக்குன்னு சொல்றது வந்து எல்லாரும் டெய்லி வாழ்க்கையில சொல்றது. சோ அதை சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் வேணுமா அப்படிங்கிறத கேள்வி. சோ நிறைய யோசிங்க. பட் நல்ல விஷயம், வித்தியாசமா தூசி எடுத்ததுனால ஓகே, நீங்க ஏதோ வித்தியாசம் செஞ்சுக்கிறீங்க, அது நல்ல விஷயம். சோ துரித உணவுன்னு ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. துரித உணவு அள்ளுது மனம், உண்ண உண்ண சொர்க்கம் தெரியுது, துரித உணவு தெருவெல்லாம் கடை, பஞ்சமில்லா உணவு உண்ண உண்ண பரவசம் அப்படின்னு இருக்கும். சோ இது வந்து துரித உணவு என்னெல்லாம் பண்ணுது, எவ்வளவு ருசியா இருக்குது இது வந்து, ஆனா இது சாப்பிடறதுனால என்ன உடல் கேடு, இதை பத்தி எல்லாம் ஒரு கவிதையா பேசுது. ஓகே, நான் மறுபடியும் அதான் சொல்ல விரும்புவேன், என்னன்னா கருத்து சொல்லாதீங்க, அதான் சொல்லுவேன். ஓகே, துரித உணவு இருந்துச்சுன்னா துரித உணவை சாப்பிடுறாங்க யாரு, எப்படி சாப்பிடுறான், ஒரு துரித உணவு கடை நீங்க எப்படி சாப்பிட்டீங்க, அங்க சாப்பிடுற ஒரு ஏழையை பார்த்துருப்பீங்க, பணக்காரனை பார்த்துருப்பீங்க, சிறுமியை பார்த்துருப்பீங்க, பாட்டியை பார்த்துருப்பீங்க. அவங்க எப்படி ஒரு ஏழை எளியவன் வந்து எப்படி அந்த உணவை சாப்பிடுறான், அதாவது ஒரு பணக்காரன் அதை எப்படி வெறுக்கிறான், அது ஏன் நல்லா இருக்கு, ஏன் நல்லா இல்லை, சுத்தமா இருக்கா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ எழுதுங்க. பசிய, வறுமையை, கல்ச்சரை, அல்லது அந்த உணவு கூட ஒரு எப்படி கொண்டாடுறதுங்கிறத பற்றி பேசுங்க. அதை நீ வெறுக்கிறதா இருந்தா கூட எக்ஸ்பீரியன்ஸா சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து காக்கா முட்டைன்னு படம் உண்டு. அந்த படத்துல பீஸா சாப்பிடுறதுக்காக வந்து இதே ஒரு கவிதை மாதிரி தான். அது ஆக்சுவலா காக்கா முட்டைங்கிறது வந்து ஒரு ஒரு கவிதை மாதிரி தான். பீஸா சாப்பிடுற ஒரு பசங்க ஆசைப்படுறாங்க, பீஸா சாப்பிட முயற்சி பண்றாங்க, பீஸா கடைக்குள்ள விடவே பண்றாங்க. பாட்டிகிட்ட போய் கேட்கறாங்க பீஸா எப்படிடா இருக்கும்னு சொல்லும்போது விஷுவல் காட்டுறான். அப்ப அதே மாதிரி தோசையை சுட்டு ஒரு பீஸா கையில் ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி சாப்பிடும்போது இது பீஸா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பின்னாடி ஒரு நாள் பீஸாவை சாப்பிட வைக்கிறாரு சிம்பு, நடிகர் சிம்பு. சாப்பிடும்போது சொல்றான், டேய் இது ஆயா சுட்டா அந்த பீஸா நல்லா இருந்துச்சுடா, நல்லாவே இல்லைன்னு சொல்றான். இதுதான் கவிதை. ஆக்சுவலி ஒரு துரித உணவு பீட்சாவை பத்தி ஒரு சேரியில் வாடுகிற ஒரு 2 குழந்தைகள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்னு அந்த படம் பேசுது. அதுதான் கவிதை. பீட்சா நல்லா இல்லைங்கிறத இப்படித்தான் சொல்லணும். பீட்சா நல்லா இல்ல, சாப்பிட்ட உடம்பு கேடுங்கிறத சொல்றதுதான் அது வந்து மது நாட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு சொல்ற மாதிரி. அதனால கருத்தா சொல்லாதீங்க, விஷுவல் வாங்க, கதை சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, மனிதர்களை கொண்டு வாங்க, உள்ள வாங்க. இப்ப வந்து நீங்க அந்த மாடர்ன் லவ்னு ஒரு படம் சொன்ன இல்லையா, அந்த சீரிஸ் சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஒரு பாட்டு வரும், சோரா புக்குன்னா சோரா அப்படின்னு பாட்டு வரும். அந்த பாட்டு முழுக்கவே நைசா பேசி கைமா பண்ணி தின்னானே அப்படின்னு பாட்டு வருவாங்க. அதுல முழுக்கவே இந்த மெட்ராஸ், நார்த் மெட்ராஸினுடைய உணவு வகைகள் தான் இருக்கும். பரோட்டா பிச்சு போட்டு என் ஆளுக்கு ஊட்டுவேன் அப்படிலாம் இருக்கும். சரி, என்னன்னா
துரித உணவுகளை லவ்வோட கனெக்ட் பண்ணி சோறா பொக்குனா சோறானா பொட்டல சோறு, அதான் அதனுடைய மீனிங். சோ பொட்டல சோறை பத்தி பொட்டல சோறை கம்பேர் பண்ணி அவன் காதல சொல்லுங்க, பொட்டல சோறு எப்படி ருசியா இருக்குமோ அது காதல் ருசியா இருக்குன்னு சொல்றான். சோ நீங்க வந்து கனெக்ட் பண்ணி வாழ்க்கையை ரசிச்சு சொல்றதுக்கு பதிலா எடுத்த உடனே அட்வைஸ் தான். நீங்க சாப்பிட்றாங்க உடம்பு பயங்கரமா கேடு அது ஐயோ அம்மான்ட்டு ஒரே அலறலா இருக்கு, அந்த மாதிரி வேண்டாம். கொஞ்சம் ஜாலியா கவிதைக்குள்ளதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, கருத்துக்களை தவிருங்க, எக்ஸ்பீரியன்ஸோட வாங்குங்கிறது தான் சொல்றேன். பட் ஓகே, கவிதை ரொம்ப நீளமா இருக்கு, எழுதிருக்கீங்க, முயற்சி பண்ணுங்க, உங்க முயற்சிக்கு நான் வந்து பாராட்டுகள். பட் கவிதையை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா எழுதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். தாய் தமிழே நீ வாழி, கடைசி கவிதை. பரவாயில்லையே, ஒரு குறியீட்டு ரீதியாவே வந்து கடைசி கவிதை வந்து தாய் தமிழே நீ வாழிங்கிறது குறியீடா சொல்ல வருகிறது. ஓகே, தமிழ் தாய் வாழட்டும் கவிதைகளின் வாயிலாக. என் சிந்தையில் உதிர்த்து நாவினில் இணைத்து உள்ளத்தில் வாழ்வாங்கு வாழும் மொழியே அழகிய தமிழே, உயர்ந்தோர் போற்றும் உயர்மொழியே, செழிப்பாய் வாழும் செம்மொழியே, செம்மை தொன்மை பழகை வாய்ந்த எம்மொழியே, நீ மகுடம் சூடிய பொன்மொழியே, அகிலம் கண்டு வேந்திடத்தானே உயரம் சென்றாய் நற்றமிழே, கலையோடு பிறந்து நிலையோடு உயர்ந்து செம்மாந்திருக்கும் என் பைந்தமிழே நீ வாழ, தேனாய் நாளும் சுவைக்கின்றாய், நீங்காது நினைவில் நிலைக்கின்றாய், நீ கிடைத்தது வரமோ அன்னை தமிழே, நீ இருப்பதே எனக்கு சுகமோ அப்படின்னு சவுண்டா வாசிக்க வெரி நைஸ், குட் போயம். ஒரு நல்லா இருக்கு, எங்க வாசிச்சாலும் எப்ப வாசிச்சாலும் சூப்பர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கவிதையா தான் இருக்கு. நீட் அண்ட் கிளியர், எந்த குழப்பமும் இல்லை, அப்ஸ்ட்ராக்ட் பண்ணல, குழப்பம் பண்ணல, எதுவுமே பண்ணல. பட் மறுபடியும் சொல்றதுதான், வாழ்த்தப்படும் ஒரு மரபாக ஒரு தமிழ்தாய் வாழ்த்தாக மறுபடியும் மிஞ்சுகிறது இந்த கவிதைங்கிறது தான் என்னோட பார்வை. சோ இந்த தமிழை வேற எப்படி சொல்றது, இந்த தமிழை வேற எப்படி பேசலாம், இந்த தமிழை வேற எப்படி பாராட்டி பார்க்கலாம், அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதா மறுபடியும் நான் கேட்க நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சோ ஒரு பக்தி இலக்கிய காலத்துல, சிக்ஸ் இலக்கிய காலத்திலேயே இந்த வாழ்த்து பாடுங்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால யதார்த்தமா உங்க வாழ்க்கையில தமிழ் என்னவா இருக்குங்கிறத மறுபடியும் நான் சொன்ன மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். சோ இந்த மொத்த கவிதைகள்லையும் எந்த கவிதைகள் பரிசு வாங்குது அப்படிங்கிறத வந்து உங்க குழு தலைமைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கான பரிசை தருவாங்க. நான் வந்து வெறுமனே இதுக்கான விமர்சன துறையை மட்டும்தான் நான் இதுல வழங்குறேன். சோ இந்த கவிதையை எழுதுனவங்க பெயர் நான் யாரையும் சொல்லல, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கவிதை எழுதுனவங்களுக்கு அவங்களுடைய கவிதைகளை பற்றி புரிய நினைக்கிறேன். நான் யார் மீதும் எந்த காழ்ப்புணர்ச்சியோடும் அல்லது யார் மீது வந்து வெறுப்புணர்ச்சியோடும் அல்லது வந்து ரொம்ப சாதாரணமா பார்த்தோம் நான் பேசல. நான் வெறுமனே எழுத்தை பற்றி கவிதையை பற்றி மட்டுமே நான் பேசுறேன். மேலும் என்னுடைய சொற்கள், என்னுடைய பார்வை, என்னுடைய எல்லாமே அக்கறையோட தான் நான் இதை பகிர்ந்துக்கிறேன். நான் மறுபடியும் அன்பான வார்த்தைகளை சொல்லி சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு நான் போக முடியாது. ஏன்னா நீங்க நல்லா எழுதணும், நிறைய புதுசா எழுதணும், யாரும் எழுதாததை எழுதணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கறதுனால நான் இதை சொல்றேன். இல்லைன்னா வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால ஒரு பயனும் இருக்காது யாருக்குமே. நீங்க அதே சூப்பரை திரும்ப திரும்ப எழுதிட்டே இருப்பாங்க. நியாயமான ஒருத்தர் வந்து வாசிச்சு தன்னுடைய சூப்பர் தான் இல்லைன்னு எனக்காக சொல்லிடுவோம். சொல்லும் போது அது எனக்கும் அவமானம், உங்களுக்கும் தப்பு, என்னையும் தப்பா நினைப்பீங்க, உங்களையும் தப்பா வழிகாட்டின மாதிரி ஆயிடும். அதனால நான் அதை செய்ய போறது இல்லை. சோ இந்த கவிதைகள் எல்லாத்தையும் வாசிக்கும் போது எனக்கு ஒரு சில கவிதைகள் ரொம்ப நம்பிக்கை தந்தது, ஒரு 10 கவிதைகள் நம்பிக்கை தந்தது, ஒரு 15 கவிதைகள் ஆறுதல் தந்தது, ஒரு 10 கவிதைகள் கவலை அளிக்குது. சோ அந்த வகையில இது ஒரு நல்ல குழு தான், நல்ல ஒரு ஒரு இப்படிதான் இருக்க முடியும், எந்த ஒரு இடமும் இப்படிதான் இருக்கும். சோ நான் வந்து எல்லாரையும், ஆனா இந்த வருத்தம் தந்தவங்க, பாராட்டு தந்தவங்க, ஆறுதல் தர்றவங்க, இவங்க யார் வேணாலும் இடம் மாறிட முடியும். ஒருத்தர் நல்லா எழுதிட்டு இருக்க இடத்துல இருந்து மோசமான இடத்துக்கு போயிட முடியும், மோசமா எழுதிட்டு இருக்கிற ஒரு ஆள் எங்கோட வர முடியும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிற வள்ளுவனுடைய கூற்ற 100க்கு 100 எப்பவுமே என் மூளையால, மனசால, உடலால நான் நம்புறேன். அதனால தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய் வருத்த கூலி தரும்ங்கிறத நான் நம்புறேன். அதனால உங்களுடைய முயற்சி எவ்வளவு தூரம் இருக்க போதோ அதை பொறுத்து நீங்க யாரா எந்த இடத்துல நிற்க போறீங்கிறது நீங்க முடிவு செய்ய போறீங்க. அதனால உங்கள் இடம் யாராலும் முடிவு செய்யப்படுவது அல்ல. நான் மட்டும் இல்ல, என்னை விட பெரிய கவிஞரோ அல்லது வந்து விமர்சகரோ வந்து கூட உங்களுடைய கவிதை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா உண்மையாவே நீங்க ஒரு நல்ல கவிதையை எழுதும் போது உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய கவிதையினுடைய புகழை, அதனுடைய இடத்தை யாராலும் தட்டி வைக்க முடியாது. அதனால நல்ல கவிதைகளை தொடர்ந்து எழுத முயற்சி பண்ணுங்க. நான் ஒரு சிம்பிளா எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், நீங்கள் உங்களுடைய முதல் கவிதை எழுதுவதற்கு முன்பு குறைந்தது 1000 கவிதைகளாக வாசித்து விடுங்கள் என்பது நான் ஒரு ஒரு அடிப்படை விதியா நான் வைப்பேன். அதனால அந்த 1000 கவிதை என்ன வாசிக்கிறீங்கிறது முக்கியம்.
அதனால ஒரு 1000 புதுக்கவிதைகளை வாசியுங்கள். வாசித்து விட்டு உங்களுடைய அடுத்த புதுக்கவிதை எழுதுவதற்கு முன் 1000 கவிதைகள் வாசிப்பது என்கிற முடிவெடுங்கள். சில விஷயங்கள் நேரடியாக இருக்க முடியும், சில விஷயங்களை இன்டைரக்டா நம்ம ஆழ் மனம் கத்துக்கும். அந்த வகையில உங்க ஆழ் மனம் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பளிக்கும் வகையில் நீங்க நிறைய வாசிங்க. ஏன்னா உங்களுடைய வாசிக்கும் போது நீங்க என்ன நேரடியாக கத்துக்கிறீங்களோ, உங்களுடைய கான்சியஸ் மைண்ட் தெரியுமோ தெரியாதோ, உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் கண்டிப்பா நிறைய கத்துக்கும். ஸோ நல்ல பயிற்சி முறை. அதனால தொடர்ந்து கவிதைகளை வாசிங்க, உங்களுக்குள்ள விவாதிங்க, தொடர்ந்து எழுதுங்கிறது மட்டும்தான் எழுத்துக்கான தாரக மந்திரம். கவிதை எழுதுவதற்கான ஒரே பயிற்சி கவிதையை மீண்டும் மீண்டும் எழுதி தோற்று ஜெயிப்பதுதான். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி. பிரித்தி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. இவ்வளவு தூரம் கவிதைகளின் மீது உண்டான விமர்சன பார்வையை வைத்த வெயில் ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். பகிர்ந்தாலும் போதாது, சார் பேசினா கேட்டுட்டே இருப்பேன் நான். அதனால மிக்க நன்றி சார். நீங்க வந்து கலந்து கொண்டதுக்கும் விமர்சன பார்வையை வைத்ததுக்கும் எங்களுக்கு கூட நிறைய திறப்புகள் கொடுத்தீங்க. ஒரு துரித உணவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்க, குப்பை தொட்டிக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்க. ஏகப்பட்ட நீங்க கொடுத்த அந்த சின்ன சின்ன ஐடியாவில் வந்து நிறைய பேருக்கு நேரம் அடுத்தடுத்த கவிதைகள் எழுதுறதுக்கான அந்த ஒரு உந்துதல் கிடைச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ அதனால மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அடுத்தபடியாக உங்களை இன்னொரு அடுத்த கவிமொன்றியல் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். ஓகே, நன்றி சார். நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன்.